ஐயா நீங்களே நால்வர் துதி பாடி திரும்ப ஆரம்பிச்சிருங்க ஐயா. சரிம்மா. நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை, இந்தி நிலம்பிரை போலும் ஏற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. போலியர்கோன் வெப்போலித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திரு நாவலோர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஓலிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. மெய்யன்பர்களே, நம்மை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டி காத்து கொடுத்து அருள் இருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவிடுகளை திக்கு நோக்கி தண்டனிட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அடியார் பெருமக்களின் திருவிடுகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சுட்டுக் கொண்டு இன்றைய திருமந்திர சிந்தனையில் 2ஆம் தந்திரம் கர்ப்பக்கிரியை, அதில் 26வது பாடலை இன்று நாம் சிந்திக்க வேண்டும். அதற்கு முன்பு 25வது பாடலை ஒரு தொகுப்பாக பார்த்து விடலாம். அருளதில்லை அரணவன் அன்றி அருள் இல்லையாதனில் ஆனோர் உயிர்க்கு, தருகின்ற போதிரு கைத்தாயர் தம்பால் வருகின்ற நண்பு வகித்திடும் தானே. அருள் இல்லதில்லை அரண், சிவன் என்று அருள் கிடையாது, அருள் இல்லாமல் சிவனும் இல்லை. ஆனா ஓர் உயிருக்கு தருகின்ற போது, ஓர் உயிருக்கு உடம்பை தருகின்ற போது அந்த உயிருக்கு இரு கை தாயர், 2 தாயர்களை பெருமான் இருக்கின்றான். ஒன்று பெற்ற தாயாகிய அந்த அருள் சக்தி, 2வது அந்த துரோதன சக்தியாகிய அந்த செவிலித்தாய் அல்லது வளர்ப்பு தாய். அதுபோல அவன் என்ன செய்கின்றான், அந்த 2 தாயார்கள் மூலமாக இந்த உயிர்களிடம் அவன் அன்பை வைக்கின்றான் என்ற கருத்தை நம்ம அந்த பாட்டுல நம்ம பார்த்தோம். அருளும் சிவனும் ஒன்றுதான், அதுதான் உயிரை வளர்க்கின்றது. வளர்க்கின்ற தாயாகவும் அவன் தான் இருக்கின்றான். தாயாய் முளையாய் தருவானே, தாரா தொழிந்தால் சபலையாய் நான் தான் கழிந்து போவேனோ. மாணிக்கவாசர் பாடுறது இந்த கருத்து தான். ஒவ்வொரு தாய் மூலமாகவும் அவன்தான் வளர்க்கின்றான். அந்த அருள் சக்தி உயிருக்கு நற்றாயாக பெற்ற தாயாக இருக்கின்றது. அந்த துரோத சக்தி செவிலி தாயாக வளர்ப்பு தாயாக இருக்கின்றது. எனவே கருவை பிறப்பித்த பின்பு வளர்ப்பவனும் அந்த சிவபெருமான் என்ற கருத்தை இந்த பாட்டில் சொல்லியிருக்கின்றாரு. அப்புறம் இன்றைக்கு உண்டான அந்த 26வது பாட்டு, வகுத்த பிறவியை மாது நல்லாலும் தொகுத்திரில் நீக்கிய சோதி அவனும், பகுத்துணர்வாகிய பல்லுயிர் எல்லாம் வகுத்துள்ளும் நின்றதோர் மாண்பதுவாமே. வகுத்த பிறவியின் மாது நல்லாலும், இந்த பிறவி எப்படி வருகின்றது? நாம ஏற்கனவே நிறைய வினை செஞ்சிருக்கோம். அந்த வினைக்கு ஈடாக அதற்காக வகுத்த பிறவி, இந்த வினைக்கு ஈடாக அந்த வகுத்த பிறவியில் மாது நல்லால், இந்த மாது நல்லால் நம்முடைய உமையம்மை, அந்த உமையம்மையாகிய அந்த சக்தியும் தொகுத்து இருள் நீக்கிய சோதி அவனும். இருள் என்றாலே உங்களுக்கு தெரியும், அது அனாதியாக உள்ள அந்த ஆணவ மலம். அந்த ஆணவ மலம் தான் நம்ம அறிவை மறப்பதனால அதை இருள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஆன்மாக்களுக்கு அனாதியே உள்ள அந்த ஆணவ மலத்தை நீக்கிய சோதி அவனும். அதை யார் நீக்க முடியும்? நீக்கும்னா அது சிவபெருமான் ஒருவரால் மட்டும்தான் முடியும். எனவே இந்த ஆன்மாக்களுக்கு உள்ள ஆணவ மலத்தை அகற்றிய அந்த பரஞ்சோதியாகிய அந்த சிவனும், பகுத்து உணர்வாகிய பல்வகை எங்கும், எங்கும் பகுத்து உணர்வதாகிய பல வகை உயிர்களை அந்த உயிர்களுக்குள் நிற்கின்ற உள்ளும் நின்றதோர் மாண்பதுவாமே. அந்த உயிருக்குள் உயிராக இருக்கின்ற
கொஞ்சம் இணைய பிரச்சனை இருக்குமா, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பேசுறேன் நான். அப்படியேதான் இப்ப கேக்குதுங்களே? கேக்குதுங்க ஐயா. வீடியோ வேணா ஆஃப் பண்ணிக்கோங்க ஐயா. நீங்க 5 பாடல்னாலும் பரவாயில்லைங்க ஐயா. எடுத்துட்டு கூட போதுங்க ஐயா. உங்களால பாக்கலாம். முடிஞ்ச அளவு எடுங்க ஐயா. சரிங்க ஐயா. சரிங்க, நன்றிங்கம்மா. அதனால மாது நல்லாள், மாது நல்லாள் என்பது நம்முடைய அம்மையை வந்து குறிக்கும். எனவே இருள் என்பது அது ஆணவ மலம், அது பகுத்துணர்வாகிய பல்வகை எங்கும் ஒவ்வொன்றையும் வந்து வேறுபடுத்துவது அந்த உணர்ச்சிகள் அல்லது அறிவு. தாவரத்துக்கு வந்து ஒரு உயிர், நமக்கு வந்து 6 வகையான உணர்ச்சிகள், 6 வகையான அறிவுகள் வந்து இருக்கின்றன. எனவே இந்த தாவரம் முதல் இந்த மானுடர் ஈராக அவர் எல்லா உணர்ச்சிகளையும் அமைத்து அந்த விஷய பேதங்களை, இந்த விஷயத்துக்கு உண்டான அந்த வித்தியாசங்களை உணரக்கூடிய அந்த உணர்ச்சியை வந்து தருகின்றான். இதுதான் மாணிக்கவாசகர் பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வரைதன் பாதத்திறம்பாடி என்று சொல்வார். எனவே அதான் பேதித்து தான் நம்ம வந்து வளர்க்க முடியும் என்ற அந்த கருத்தை வந்து. எனவே மாது நல்லாளாகிய அந்த அருள் சக்தியும் ஜோதியாகிய அந்த சிவனும் அதை பல்வகை உயிர்களை அவற்றின் அறிவின் தரத்துக்கேற்ப வகுத்து நின்ற மாண்பு இது என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே வகுத்த பிறவியை பாச நல்லாலும், இந்த உடம்பு வந்து என்ன ஞானத்தை கொடுக்கும், இது வந்து பாச ஞானத்தையும் பசு ஞானத்தையும் தான் குடிக்கும். இந்த பாச ஞானத்தை தருகின்ற இந்த உடம்பை வந்து யார் வளர்ப்பது? வளர்ப்பது வந்து இந்த தாய் மூலமாக நம்முடைய அம்மையாகிய உமையம்மை தான் அவர் வந்து வளர்க்கின்றார். அப்புறம் பாச ஞானத்தை போக்கணும்னா என்ன வேணும்? அதுக்கு வந்து நமக்கு வந்து கலைஞானமாகிய அந்த நூல் ஞானம் வேண்டும். இந்த திருமந்திரமும் வந்து ஒரு கலைஞானம் தான். இது எல்லாமே வந்து அபரஞானத்தை வந்து சேர்ந்தான். நமக்கு பரஞானத்தை கொடுத்தாலும் இந்த நூல்கள் எல்லாம் அபரஞான நூல்கள் தான் என்று சொல்கின்றார்கள். எனவே அந்த நூல்களை மிக உணர்த்தி என்ன செய்யணும், அந்த பாச ஞானத்தை பசு ஞானத்தை போக்கி பதிஞானத்தை தருவது யார்? அந்த சிவபெருமான் தான். நமக்கு எங்க அந்த சுத்த தத்துவத்திலிருந்து நாதம், அந்த நாதத்திலிருந்து தான் நமக்கு வாக்கு கிடைக்கின்றது. அந்த வாக்கு மூலமாக தான் நமக்கு பல நூல்கள், கலை நூல்கள் வந்து கிடைக்கின்றது. அந்த நூல்கள் வந்து நமக்கு அறிவை கொடுக்கின்றது. எனவே அந்த நூல்களை மிக உணர்த்தி அந்த பாச ஞானத்தை போக்கி பசுஞானத்தை கொடுத்து, அந்த பசுஞானத்தையும் போக்கி பதிஞானத்தை கொடுப்பவன் அந்த சிவபெருமானாகிய அந்த அப்பன். அவன் எப்படி செய்கின்றான் அப்படின்னா, இந்த உயிருக்கு வந்து அறிவு அல்லது உணர்வு எதன் மூலம் வருகின்றது? அது வந்து அந்த 5 பொறிகள் மூலமாகவும் 5 புலன்கள் மூலமாகவும் வருகின்றது. எனவே அந்த 5 புலன்களை பகுத்து உணரும் வகையில் அந்த உயிர்களுக்கு அந்த ஓரறிவு முதல் 6 அறிவு உள்ள பல வகை பிறப்புகளை கொடுத்து அவற்றின் எல்லாத்துக்கும் அறிவுக்கு அறிவாய் நிற்றலை இது புலப்படுத்துகின்றது. இந்த உயிர்கள் எல்லாம் சிற்றுயிர்கள், சிற்றறிவுடையது, சுற்றறிவுடையது, ஏகதேச அறிவு. அது ஒன்றாய் வந்து விட்டு விட்டு அறியும். அதோட அறிவு வந்து எல்லைக்கு உட்பட்டது. எனவே பெருமான் என்ன செய்கின்றான்? அவற்றிற்கு அவன் அறிவிக்க வேண்டும். எனவே அவன் வந்து அறிவுக்கு அறிவாய் நின்று அவன் வந்து அந்த பொருள்களை அந்த உயிர்களுக்கு அவன் அறிவிக்கின்றான் என்ற கருத்து வந்து இந்த பாட்டில் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இந்த கண்ணுதலாகிய அந்த சிவபெருமான் தான் உயிர்களை கட்டியும் அவிழ்த்தும் இந்த துரோத சக்தி வழியாக அவன் கட்டுப்படுத்துகின்றான். அருள் சக்தி வழியாக அவன் வந்து வீடு பெற்றை கொடுக்கின்றான் என்று அந்த கருத்து வந்து 26வது பாட்டில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து 27வது திருப்பாடல். மாண்பதுவாக வளர்கின்ற வன்னியும் காண்பது ஆண் பெண் அழியனும் கற்பனை பூண்பது மாதா பிதாவளி போலவே ஆம்பதி செய்தான் அச்சோதிதான் ஆண்மையே. பெருமானுடைய அந்த சொரூப வடிவம் என்ன? அது வந்து ஜோதி சொரூபம். அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த வடிவம், அந்த ஜோதி வடிவாகிய அந்த இறைவன் என்ன செய்கின்றான்? அவன் தன் ஆற்றலால, ஆண்மைங்கிறது ஆற்றலை குறிக்கும், ஜோதி தன் ஆண்மையால் மாண்பதுவாக இந்த மாட்சிமை உடையதாக, மாண்பு உடையதாக, பெருமை உடையதாக, மாட்சிமை உடையதாக வளர்கின்ற வன்னியை, அந்த வன்னிங்கிறது இங்க நெருப்பை வந்து குறிக்கும். நெருப்பு வந்து தீயை குறிக்கும். அந்த தீ வடிவாகிய அந்த விந்து இதான்
மூலாதாரத்து மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்து அறிவித்து என்று ஔவையார் வந்து விநாயகர் இந்த மூலாதாரத்தில் ஒரு அக்னி இருக்கு, அதை தான் இவர் வந்து வன்னி என்று சொல்கின்றார். இந்த தீவடிவாகிய அந்த விந்துவை என்ன செய்கின்றான், அவன் வந்து ஆண் பெண் அலி என்னும் அந்த கற்பனையை பூண்பதாக அந்த மாதா பிதாக்களின் அந்த பரம்பரையைப் போலவே ஆகும் அது பதிவுகளை அமைத்தான். இவன் தாத்தா மாதிரி இருக்கான், இவன் வந்து பாட்டி மாதிரி இருக்கான்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது எல்லாம் செய்யறது யாரு, அது அந்த பெருமான் தான். மாதா பிதா வழி போல இவன் வந்து அப்பா மாதிரி இருக்கான், இவன் அப்பா மாதிரி இருக்கான், இவன் வந்து தாத்தா மாதிரி இருக்கான், பாட்டி மாதிரி இருக்கான்னு சொல்றதுக்கெல்லாம் காரணம் அந்த மாதா பிதாக்களின் பரம்பரையை போலவே ஆகின்ற அந்த பதிவுகளை வந்து அந்த கருவில் வந்து பெருமான் தான் வருகின்றான். எனவே அந்த கருவை வந்து வன்னி அல்லது அக்னி என்று சொல்லி இருக்கின்றார். இதான் அறிகின்ற மூலத்தின் மேல் அங்கியப்புன்னு பார்த்தோம். மேற்கனவே ஒரு பாட்டில் பார்த்தோம், குதம் செய்யும் அங்கியின் கோபம் தணிப்பான். இந்த குதமாகிய அந்த கருவாய் எருவாய்க்கு மேலதான் அந்த மூலம் இருக்கின்றது, அந்த மூலத்தில் தான் அந்த அக்னி இருக்கின்றது. அதுதான் இந்த காம அக்னியை உருவாக்கி ஆண் பெண் கலப்பை உருவாக்கி இந்த குழந்தையை உருவாக்குகின்றது. அது பூண்பது மாதா பிதா வழியே என்று பார்த்து அவன் பதி செய்தான், ஆம் பதி செய்தான் அப்படின்னா வந்து அந்த கருவை வந்து பதிப்பதை வந்து செய்கின்றான். தாயாரின் கர்ப்பப்பையில் இந்த கருவை வந்து அவன் வந்து பதிக்கின்றான் என்ற அந்த கருத்தை வந்து பார்த்துருக்கோம். ஏற்கனவே வந்து ஒரு குழந்தை ஆணா பெண்ணா என்பதை எது வந்து முடிவு செய்கின்றது அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து 23 பேர் குரோமோசோம், 23 ஜோடி குரோமோசோம் வந்து இருக்கின்றது. அதில் 22 வந்து நம்முடைய உடல் தன்மைகளை சார்ந்தது. என் கண் எப்படி இருக்கணும், என் மூக்கு எப்படி இருக்கணும், என் காது எப்படி இருக்கணும், என் நிறம் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் முடிவு செய்கிறது வந்து அதை வந்து 22 ஜோடி குரோமோசோம்ஸ். அதை வந்து நம்ம ஆட்டோசோம்ஸ் என்று சொல்வார்கள். ஆட்டோன்னா அந்த உடம்பை பற்றி குறிக்கிறது. இன்னொன்று ஒரு பேர் இருக்குல்ல, கடைசி 23வது ஜோடி இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம வந்து ஆணா பெண்ணா என்பது அதை தீர்மானிக்கக்கூடியது. அதை ஆங்கிலத்தில் வந்து பெண்களுக்கு வந்து எக்ஸ்னு சொல்லுவாங்க, ஆண்களுக்கு வந்து எக்ஸ் ஒய்னு இருக்கும். எனவே இப்போ தந்தையோட வயிற்றில் வந்து அந்த விந்து இருக்குது, அந்த விந்தில் உள்ள அணுக்கு எப்படி இருக்கும், அது வந்து எக்ஸாகவும் ஒய்யாகவும் இருக்கும். இந்த தாயாரோட உடம்புல உள்ளது அது எக்ஸாக தான் இருக்கும். எனவே அந்த குழந்தை ஆணா பெண்ணா என்று முடிவு செய்வது அந்த ஆணிடம் உள்ள அந்த ஒய் குரோமோசோம் தான். அந்த ஒய் குரோமோசோம் சேர்ந்ததுன்னா அப்போ என்ன செய்யும், எக்ஸு ஒய்யாக சேர்ந்து அது ஒரு ஆண் குழந்தை வந்து உருவாக்கும். அதான் ஆண். பெண்ணுன்னா எப்படி இருக்கும், இப்போ நம்ம பார்த்தோம் 23 பேருங்கிறப்ப அந்த 23 வந்து ஒரு ஜோடிங்கப்போ ரெண்டாக வந்து பிரியும். பிறப்ப இதில் ஒரு 23 இருக்கும், அப்போ இதில் ஒரு எக்ஸ் இருக்கும், இதில் ஒரு எக்ஸ் இருக்கும். அம்மாவோட அந்த கருவில் அந்த ஆணோட கருவில் என்ன செய்யும், அந்த எக்ஸு ஒய்ங்கிறதுனால ஒரு விந்தில் எக்ஸ் இருக்கும், இன்னொன்று வந்து ஒய் இருக்கும். அந்த ஒய் உள்ள விந்து போய் சேர்ந்ததுன்னா அது ஆண் குழந்தையா பிறக்கும். அந்த எக்ஸ் உள்ள அந்த விந்து போய் சேர்ந்ததுன்னா அப்போ என்ன செய்யும், அது வந்து எக்ஸுங்கிறப்ப அது தாயோட எக்ஸும் தகப்பனோட எக்ஸும் சேர்ந்து அது வந்து பெண்ணாக வந்து பிறக்கும். எனவே ஆணாக பிறக்கிறதுக்கும் பெண்ணாக பிறக்கிறதுக்கும் காரணம் வந்து அந்த ஆண் தான். அது தெரியாமல் இந்த பொம்பளை ஒன்றும் என்ன வந்து ஒரு பொம்பளை பிள்ளையாக பெற்றுக்கிட்டு இருக்கா, இவனுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு அந்த மாதிரி நிறைய கூத்து அந்த காலத்தில் வந்து நடந்திருக்கு. எனவே இதற்கு காரணம் ஆண் பெண்ணாகவும் அலியாகவும் பிறப்பதற்கு காரணம் வந்து இந்த மரபு அணுக்கள் தான், அந்த மரபு அணுக்கள் உள்ள அந்த பதிவுகள் தான் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டில் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த மாட்சிமையோடு கர்ப்பப்பைகள் வளர்க்கின்ற அந்த கருவை வந்து சிவபெருமான் தான் வளர்க்கின்றான். அவன்தான் ஆண் பெண் அலி என்ற அந்த 3 வகையான அச்சுக்களை வைத்திருக்கின்றான். அந்த அச்சுக்களுக்கு தகுந்தா போல அது என்ன செய்கின்றது, அந்த குழந்தை ஆணாகவோ பெண்ணாகவோ அலியாகவோ பிறக்கின்றது. இதற்கு என்ன காரணம், அது மாதாவுடைய அந்த பிதாவுடைய அந்த உடற்கூறாகிய அந்த மரபணு, அந்த மரபணுவில் உள்ள அந்த பதிவு. எனவே அந்த மரபணுப்புக்கு ஏற்ற அந்த பதிவிற்கு ஏற்ப அவன் ஆண் பெண் அலி என்ற 3 வகை அச்சுக்களை கொடுத்து அதன் மூலமாக 3 வகையான குழந்தைகளை அவன் பிறக்க வைக்கின்றான். அதற்கெல்லாம் தக்கவாறே தன்னுடைய ஆற்றல் சக்தியை ஆற்றல் பதிவையும் பெருமான் வந்து கொடுக்கின்றான். எனவே அந்த தந்தையினுடைய அந்த வெண்துளியாகிய அந்த விந்து, தாயின் அந்த செந்துளியாகிய அந்த கருமுட்டை, அது சிவப்பாக இருப்பதால் அதை வன்னி நெருப்பு என்று
சொல்லி இருக்கின்றார்கள். இதை வந்து ஒரு பூதத்தின் கூறாக அவர் வந்து சொல்லி இருக்கின்றார். கற்பனை இதுனா நம்ம ஆண் பெண் என்பதா கற்பனை தான். இது வந்து இந்த உடம்புல தான் ஆண் பெண் அழிகிற பேதம் இருக்க ஒழிய அந்த உயிர்ல வந்து அந்த பேதம் இல்லை. எனவே இது வந்து ஒரு கற்பனை தான் என்று சொல்கின்றார்கள். எனவே கருவை வந்து சரி, நீங்க சொன்னது ஒண்ணுமே புரியல டாக்டர், எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. ஒரே கருத்து தான். இந்த கருவை வந்து சிவபெருமான் வந்து 3 வகை அச்சு, ஆண் பெண் அலி என்ற அந்த 3 அச்சியை பொறுத்து 3 வகையாக அதான் பெண்ணான் அலி எனும் பெற்றியன் காண்க என்று மாணிக்கவாசர் சொன்னதுக்கு இந்த கருத்து தான் என்று சொல்லிவிட்டார்கள். அடுத்து ஆம்பளை புள்ள வந்து எப்போ பிறக்குது, பொம்பளை புள்ள எப்படி பிறக்கிறது, அது வந்து 28வது பாட்டு. ஆண்மிகில் ஆணாகும் பெண்மிகில் பெண்ணாகும் பூனிரண்டும் ஒத்தும் பொருந்தில் அழியாகும் தான் மிகுமாகில் தரணி முழுதாலும் பானவும் மிக்கிடில் பாய்ந்ததும் இல்லையே என்று இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். ஆண் மிகில் ஆணாகும். இப்போ இந்த சுக்கில சத்து, அந்த சுக்கிலத்தில் அந்த ஒய் குரோமோசோம்ஸ் அது அதிகமாக இருந்தால் அது ஆணாகும். சுரோனிதம் மிகுமானால் பெண்ணாகும். அந்த சுரோனிதத்தில் உள்ள எக்ஸு அந்த தந்தைகிட்ட உள்ள அந்த எக்ஸு அது ரெண்டும் வந்து அது மிகுமானால் அது வந்து பெண் குழந்தையாக பிறக்கும். அந்த இரண்டும் அளவத்து பொருந்தினால் அது வந்து அழியாகும். சில என்ன பண்ணும், அந்த அச்சுப்பிழை வந்து ஏற்பட்டுவிடும். அந்த அச்சுப்பிழை ஏற்பட்டப்ப நம்ம உடம்புல 23 பேர் குரோமோசோம் 46 ஜோடி இருக்குன்னு சொல்லலையா, அந்த 46 ஜோடி இல்லாமல் என்ன செய்யணும், அதில் ஒரு குரோமோசோம் வந்து எக்ஸ்ட்ரா வரும். 23 பேருக்கு 46, அது 47ஆவோ 48ஆவோ வரும். அப்போ என்ன பண்ணா அது எக்ஸு எக்ஸு ஒய் அந்த மாதிரி வந்துன்னா அதில் ஆண் தன்மை பெண் தன்மை ரெண்டுமே வந்து இருக்கும். அதுதான் வந்து அலி என்று சொல்லுகின்றோம். எனவே அந்த அது பொருந்தினால் அது அலியாகும். எனவே இந்த சுக்கிலம் வந்து அளவில் மிக கூடுமாயின் அதனுடைய ஆண்மை சக்தி வந்து அதிகமாக இருந்தால் அந்த ஆண்மகன் எப்படி இருப்பான், அவன் இந்த உலகம் முழுவதும் ஆளக்கூடிய அந்த அரசன் போல ஆண்மை உடையவனாகும். எனவே அது தான் மிகுமாகில் தரணி முழுதாலும் அந்த அரசன் போல ஆண்மை உடையவனாக இருக்கின்றான். பானவும் மிக்கிடில் பாய்ந்ததும் இல்லையே. ஆனா அந்த சுரோனிதம் வந்து அந்த கரு உருவாகவில்லைன்னா என்ன செய்யும், அது வந்து வீணாக வந்து அந்த மென்சஸ் மூலமாக பயனின்றி கலியும் என்று அந்த கருத்தை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே ஆண்வசம் மிக்கிடில் பாய்ந்ததும் இல்லை. என்னன்னா அந்த சுக்கிலம் வந்து சுரோனிதத்தின் மையமாய் சுரோனிதம் மிக்கு இருந்தால் என்ன செய்யும், அது பாய்வதனால பலன் இல்லை. அப்போ வந்து அது கரு வந்து உருவாகாது. இந்த என்ன செய்யணும், அந்த விந்து இருக்கே அது வந்து ஒரு மீன் மாதிரி அது நீஞ்சிக்கிட்டே போகும். அதுக்கு ஒரு தலை ஒன்று இருக்கும், ஒரு வால் ஒன்று இருக்கும். அந்த கருமுட்டையோட இறஞ்சோடனே என்ன செய்யும், அந்த தலை மட்டும் அந்த கருமுட்டைக்கு உள்ளே போயிட்டு அதில் உள்ள எக்ஸோ ஒய்யோ போய் தாய்கிட்ட உள்ள அந்த எக்ஸில் போய் சேர்ந்து அது பல்கி வந்து பெருகும். அது வந்து முன்னேறி கர்ப்பப்பைக்குள் போறப்ப என்ன செய்யும், அந்த கர்ப்பப்பைக்குள்ள வந்து சில மியூக்கஸ் என்கின்ற திரவம் இருக்கும். அந்த திரவம் என்ன செய்யும்னா அந்த ஜீவ அணுக்களை அது வந்து போரிட்டு அழிக்கும். அந்த அணுக்களை என்ன செய்யும், அது வந்து மென்சஸ் மூலமாகவோ யூரின் மூலமாகவோ வந்து அது கழிக்க பெறும். அப்போ இவங்ககிட்ட வந்து நமது 60 மில்லியன்லேருந்து 120 மில்லியன் அணுக்கள் இருக்கும். அதில் ஒரே ஒரு அணு அந்த வென்ற ஒரு அணு தான் என்ன செய்யும், கருவுக்குள்ள போய் அது உருவாகும் என்ற கருத்து வந்து அந்த மருத்துவ கருத்தை இந்த பாட்டில் வந்து நம்முடைய திருமூலர் பிரான் வந்து சொல்லி இருக்கின்றார் என்று பார்க்கிறோம். இந்த கலவியின் போது இந்த கர்ப்பப்பைக்குள் கலக்கக்கூடிய ஆணுடைய அந்த வெண்துளி என்கின்ற அந்த விந்து அதில் உள்ள அந்த ஒய் அது மிகுந்திருந்தால் அந்த பிறக்கக்கூடிய குழந்தை வந்து ஆணாகும். அதில் பெண்ணுடைய செந்துளி அந்த ஒய் எக்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் அந்த பிறக்கும் குழந்தை வந்து பெண்ணாகும். அந்த இரண்டும் சமமாக இருந்து அதனுடன் இன்னொரு அணு சேர்ந்தா அது அலியாக பிறக்கும். அந்த வெண்துளியில் வந்து வெண்துளியாக விந்துவில் வந்து உயிராற்றல் மிக்க இருந்தால் அவன் ஆற்றல் மிக்க ஆண்மகனாக இருப்பான்.
அரசாளுவதற்கு உரியவனாக இருப்பான். ஆனா அந்த கர்ப்பப்பைக்குள் வந்து அந்த வெண்துளியை அழிக்கக்கூடிய சக்தி இருக்கும். அந்த மாதிரி சக்தி இருந்தால் அது கரு உருவாகாமல் அந்த கரு பயனின்றி, அந்த கருமுட்டை பயனின்றி அழிந்து ஒளியும் என்ற அந்த விஞ்ஞான கருத்தை நம்முடைய திருமூலப்பிரான் இந்த பாட்டில் வந்து வைத்திருக்கின்றார்கள். சரி, அடுத்து 29வது பாட்டு. பாய்ந்த பின் அஞ்சோடில் ஆயுளும் 100ஆகும், பாய்ந்த பின் நாளோடில் பாரினில் என்பதாம், பாய்ந்திடும் வாயு பகுத்தறிந்து வகை பாய்ந்திடும் யோகிக்கு பாய்ச்சலும் மாமி. எனவே இந்த ஆண் பெண் கலப்பின் போது அந்த விந்து வந்து கர்ப்பப்பைக்குள் வந்து பாய்கின்றது. எனவே அந்த கர்ப்பப்பைக்குள் அந்த விந்து பாய்ந்த பின்பு 5 ஓடில் அந்த வாயு இருக்கே, அந்த பிராணவாயு இருக்கே, அது வந்து 5 மாத்திரை அளவுக்கு அது ஓடினால் அந்த கருமுட்டையில் உண்டாகின்ற அந்த குழந்தை வந்து 100 வருடம் வந்து அது என்ன செய்யும், அது உயிரோடு இருக்கும். எனவே அந்த விந்து பாய்ந்த பின் 5 மாத்திரை அளவுக்கு தாய் தந்தையருக்கு பிராணவாயு ஓடினால் அந்த குழந்தைக்கு ஆயுள் 100 ஆகும். அது 4 மாத்திரை காலம். ஒரு மாத்திரைங்கிறது இந்த கை நொடிக்கிறது, கண் இமைக்கிற அந்த காலம். அது 4 மாத்திரை காலம் ஓடினால் அவன் 80 ஆண்டு வாழ்வான். 3 மாத்திரைனா அவன் வந்து 60, 2 மாத்திரைனா 40, 1 மாத்திரைனா அது 20. மூச்சு ஓடலைன்னா அது கருவு என்ன செய்யும், களைஞ்சி போயிடும். எனவே அந்த பிராணவாயுவின் அந்த அளவை கொண்டுதான் ஆயுள் வந்து நிர்ணயிக்க முடியும். ஆனா ஒரு யோகிக்கு என்ன செய்யணும், யோகி வந்து மூச்சை வந்து கட்டுப்படுத்தக்கூடியவன். எனவே அவனால வந்து என்ன செய்ய முடியும், அந்த மூச்சை வந்து நீட்டிக்க முடியும், குறைக்க முடியும். எனவே அந்த யோகியால் வந்து என்ன செய்வான், அந்த கணக்கின்படியே பாய்ந்திடும் யோகிக்கு பாய்ச்சலுமாமே. எனக்கு ஆண் குழந்தை வேணும், எனக்கு பெண் குழந்தை வேண்டும், அந்த மாதிரி நினைச்சா அந்த முறையில பிராணாயாமம் செய்து அவன் என்ன செய்வான், இந்த குழந்தையை வந்து உருவாக்குவான். எனவே 5 ஓடினால் 100 ஆண்டுகள், 4 ஓடினால் அது 80 ஆண்டுகள் என்று அந்த கருத்தை வந்து இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். ஆனா இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னொரு வகையாக சொல்றாங்க. ஆணுக்கு வந்து நம்ம மூச்சு இருக்கு இல்லையா, மூச்சு வலது பக்கம் ஓடினா அது வந்து சூரிய கலை, இடது பக்கம் ஓடினா அது சந்திரகலை. எனவே இந்த வலது மூக்குல வந்து சூரியகலை ஓடுறப்ப அது விந்து பாய்ந்தால் அது வந்து ஆண் குழந்தையாக இருக்கும். அந்த இடது நாசியில் வந்து சந்திரகலை ஓடினா அது வந்து பெண் குழந்தையாக இருக்கும் என்ற கருத்து வந்து அந்த யோக நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த கருத்தை இந்த கணவன் மனைவி அந்த கூடிய கலவியில் ஆடவனுக்கு வந்து 5 மூச்சு நிகழ்ந்தால் அப்ப என்ன செய்கின்றார்கள், அந்த பிறக்கின்ற குழந்தை 100 ஆண்டாக அமையும். 4 மூச்சு நிகழ்ந்தால் அது 80 ஆண்டாக அமையும். எனவே ஒவ்வொரு மூச்சிற்கு 20 ஆண்டாக கணக்கிட்டு அறியலாம். எனவே அந்த மூச்சுக்களின் கணக்கை வந்து யார் அறிய முடியும், இது பொதுமக்களால் அறிய முடியாது. அந்த யோகிகளுக்கு தான் அந்த காற்றை பிடிக்கும் கணக்கு தெரியும். காற்றை பிடிக்கும் கணக்கறிவார்க்கு கூட்டை உதைத்தலும் கூடுதலாமே என்று அடுத்து நம்ம வந்து பார்க்க போறோம். எனவே யோகிகளுக்கு அந்த கணக்கை அறிய முடியும், அந்த மூச்சை நெறிப்படுத்தவும் முடியும் என்று சொல்ற. எனவே இந்த பதிப்புல என்ன செய்யறாங்க, அந்த மூச்சு கணக்கை வச்சிருக்காங்க. நம்முடைய திருவாவடுதுறை பதிப்புல வந்து அந்த மாத்திரை அளவு வந்து கணக்கு வச்சிருக்காங்க. எனவே அந்த மூச்சு வழியாக தான் என்ன செய்கின்றது, நம்ம மூக்கு வழியாக தான் மூச்சு நிற்கிறோம். மூக்கு வழியாகவும் போவோம், வாயு வழியாகவும் போவோம். உடம்புல வந்து நிறைய அந்த ரோம துவாரங்கள் இருக்கின்றன. அந்த ரோம துவாரங்கள்ல நிறைய நுண்துளைகள் இருக்கின்றன. அது வழியாகவும் அந்த மூச்சு வந்து நிகழ்கின்றது. அது தாவரத்துக்கெல்லாம் எப்படி நடக்கின்றதோ அது போல இந்த யோகிக்கு அதுவும் வந்து நடக்கும் என்கின்ற கருத்தை வந்து சரி நீங்க புரியுற மாதிரி சொல்லுங்க. எனவே அந்த குழந்தைக்கு வந்து ஆயுள்களை நிர்ணயிப்பது அந்த மூச்சு தான் என்ற கருத்து தான் இந்த பாட்டுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து 30வது திருப்பாடல். பாய்கின்ற வாயு குறையில் குரலாகும், பாய்கின்ற வாயு இலைக்கின் முடமாகும், பாய்கின்ற வாயு நடுப்படில் கோணாகும், பாய்கின்ற வாயு மாதர்க்கில்லை பார்க்கிலே.
குரலாகும். ஒரு குழந்தை வந்து இந்த குட்டையா பிறக்குது, ஒரு டுவார்ஃபிசம்னு சொல்லுவாங்க. குழந்தையா இருக்கிறது அந்த குரலாகின்றது. சில பிறக்கிறப்பே வந்து மொடமா வந்து பிறக்குது, சிலது பிறக்கிறப்பே கூணா வந்து பிறக்குது. குரலாகும், முடமாகும், கூணமாகும். இதற்கு என்ன காரணம் என்ற காட்ட இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கிறார். பாய்கின்ற வாயு என போன மந்திரத்தை சொன்னார் இல்லையா, வாயுவாகி அந்த மூச்சு அல்லது பிராணவாயு அந்த என்ன செய்யுது, அது குறையின் ஏற்கனவே 5ன்னு சொன்னார். 5 இருந்தால் அது 100 வயசு, 4னா 80 வயசு சொன்னாரு. அதே மாதிரி வாயு வந்து அது 4ற்கும் குறைஞ்சா அது என்ன செய்யும், அது உருவம் வந்து குட்டையாக இருக்கும். குரல் பூதம்னா குட்டையான பூதம்னு சொல்லுவாங்க. எனவே வந்து சின்ன துவார்ஃபாக இருப்பார்கள். அந்த வாயில வந்து ஸ்ட்ரென்த் இல்லை, மூச்சுல வந்து ஸ்ட்ரென்த் இல்லை, அது வந்து இளைச்ச மூச்சா இருக்கு. அந்த மாதிரி இருந்தா அந்த குழந்தை வந்து முடமாகும். அந்த பாய்கின்ற வாயின் நடுப்படின், அந்த வாயு வந்து என்ன செய்யுது, நடுவில் வந்து தடைப்பட்டுகின்றது. ஒரு மூக்கில் ஏதோ அடப்பு இருக்குது, தொண்டையில் ஏதோ அடப்பு இருக்கு, அந்த மாதிரி தடைப்படுமானால் அந்த குழந்தை வந்து கூணாகும், முதுகு வளைஞ்சு எப்படி இருக்கும். ஆனால் இதெல்லாம் யாரை பொறுத்தது, இந்த தந்தையின் மூச்சை பொறுத்தது, தாயின் மூச்சை பொறுத்ததில்லை. பாய்கின்ற வாயு மாதர்க்கில்லை பார்க்கிலே. இந்த ஆண்மகனின் மூச்சு காற்று அந்த வலது நாசில் ஓடுகின்றதா, இடது நாசில் ஓடுகின்றதா, அது 5 மாத்திரை அளவு ஓடுகின்றதா, 4 மாத்திரை ஓடுகின்றதா, 3 மாத்திரை ஓடுகின்றதா, அதற்கும் கம்மியா ஓடுகின்றதா. அப்படின்னா அந்த 4க்கு கம்மியாக இருந்தால் அது குரலாகும், குட்டையாக பிறக்கும். அது இளைத்தால் முடமாக பிறக்கும், தடைப்பட்டால் கோணாகும். எனவே இது ஆண்களுக்கு பாய்கின்ற அந்த பிராணவாயுவை கொண்டே கணக்கிடப்படுகின்றது என்று இந்த பாட்டில் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த சுக்கிலமானது பிராணவாயோடு சேர்ந்து பாய்கின்றது. அது பாயும் போது குறுகினால் அது குட்டை குழந்தையாக பிறக்கும். அந்த சுக்கிலம் வளையுமானால் அது கோணாக பிறக்கும் என்ற கருத்து அங்க பெறப்படுகின்றது. அடுத்து 40 போன பாட்டில் 5, 4ன்னு அந்த மூச்சுக்காற்றை வந்து குறித்தார். அந்த மாதிரி இயங்கும் போது அந்த இயல்பாக இயங்கக்கூடிய அந்த அளவில் வந்து சிறிது குறைந்தாலும் சரி அந்த குளவி வந்து குரலாகும், அது வளராது குட்டையாக கிடக்கும். அது மிக குறைந்தாக இருந்தால் அப்போது கைகால் வந்து முடமாக பிறக்கும். இதெல்லாம் வந்து ஆடவரின் மூச்சு கணக்கே என்று அந்த பெண்களின் மூச்சு கணக்கன்று. இது ஆணினுடைய குற்றம் குறைதான் இந்த குழந்தை உருவாவதற்கு காரணமாக இருக்கின்றது. வந்து ஆண்களும் பெண்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் எல்லா பழியும் தூக்கி எது மேலே போடுறாங்க, தாய் மேலே தான் வந்து இப்போ போடுறாங்க. அது அந்த மாதிரி சொல்வதற்கு நீதி இல்லை என்ற கருத்தை இந்த பாட்டில் சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 31வது திருப்பாடல். மாதா உதரம் மலமிகில் மந்தனமாம், மாதா உதரம் சலமிகில் மூங்கையாம், மாதா உதரம் 2 கண்ணில்லை, மாதா உதரத்தில் வந்த குளவிக்கே. சில குழந்தை வந்து மந்தமா இருக்கும், சில குழந்தை வந்து ஊமையா இருக்கும், சில குழந்தை வந்து குருடா இருக்கும். இதுக்கு காரணம் யாரு, இதுக்கு காரணம் வந்து தாய் தான் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இப்ப தாயோட வயிற்றில் என்ன, அப்போ அவங்க ஆண் பெண் சேரும்போது அந்த தாயின் வயிற்றில் என்ன செய்கின்றார்கள், அங்கு உதரம் மலம் மிகின், அந்த உதரமாகிய வயிற்று பகுதியில் வந்து மலம் அதிகமாக இருந்தால் அந்த குழந்தை வந்து எப்படி இருக்கும், அது மந்தமாக இருக்கும். சலம் மிகின், அந்த சலமாகிய அந்த சிறுநீர், அந்த நீர்ப்பில் சிறுநீர் அதிகமாக இருந்தால் அந்த குழந்தை எப்படி இருக்கும், அது ஊமையாக வந்து பிறக்கும். அந்த மாதா உதரம், உதரம் என்பது இந்த வயிற்றை குறிக்கும். நம்ம வந்து உண்மை விளக்கத்தில் கூட பார்த்துருக்கோம் கேட்டுங்களா. ஆகவே இந்த உதரம்ங்கிறது வயிற்றை வந்து குறிக்கும். இதான் ஏன் உதரம்னு சொல்றாங்கன்னா, நம்ம மார்பையும் நெஞ்சையும் பிரிக்கக்கூடியது உதர விதானம், ஆங்கிலத்துல டயாஃப்ரம்னு சொல்லுவாங்க என்கின்ற ஒரு தசை. அதுக்கு வந்து உதர விதானம் பேரு. அது வயிற்றுக்கு வந்து ஒரு விதானமாக அமைந்திருக்கின்றது, எனவே அதுக்கு உதர விதானம் பேரு. எனவே அதுக்கு உள்ள கீழே உள்ள அந்த வயிற்றுக்கு வந்து உதரம் என்று பெயர். அந்த ஒரே வயிற்றுல வந்து பிறந்த அவன் சகோதரன், ஒரே வயிற்றுல பிறந்த அது சகோதரி, சக உதரன் சக உதரி. உதரம் என்பது வயிற்றை குறிக்கக்கூடியது. எனவே அந்த வயிற்றில் வந்து
அந்த மலமும் இருக்கு ஜலமும் இருக்கு. அந்த அம்மா சரியா வந்து யூரினும் போகல மோஷனும் போகல. அப்பனா என்ன இருக்கும், அந்த குழந்தை வந்து குருடாக பிறக்கும். எனவே அந்த கரு உருவாகின்ற அந்த காலத்தில் இந்த தாயோட வயிற்றுல வந்து மலம் அதிகமாக இருந்தால் அது மந்தமாகும், சலம் மிகுந்திருந்தால் ஊமையாகும், மலஜலம் இரண்டுமே மிகுந்திருந்தால் அது குருடாகும் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டில் வந்து 31வது பாட்டில் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த கலவி காலத்தில் அந்த தாய் வந்து மலஜல உபாதிகள் இல்லாமல் இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்யணும், உடல் வந்து நன்றாக இருக்க வேண்டும். உடல் வந்து மூவ்மெண்ட் அதிகமாக இருந்ததுன்னா மலஜலம்னா நன்றாக வந்து பிரியும். நல்ல சத்துள்ள உணவுகளை வந்து உண்ண வேண்டும் என்ற கருத்தை இந்த பாட்டுக்காக சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 32வது பாட்டு. குலவியும் ஆனாம் வளர்த்தது வாயில், குலவியும் பெண்ணாம் இடத்தது வாயில், குலவி இரண்டாம் அபானன் எதிர்க்கில், குலவி அலியாகும் கொண்ட கால் உக்கிலே. ஒரு ஆண் குழந்தையாகவோ பெண் குழந்தையாகவோ அலியாகவோ அல்லது இரட்டை குழந்தையாகவோ பிறப்பதற்கு என்ன காரணம் என்ற பாட்டை வந்து இந்த பாட்டில் வந்து சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இந்த போக காலத்தில் இந்த பிராணன், இந்த தந்தையின் அந்த பிராணன் வந்து வலது மூக்கில் அந்த சூரிய கலையில் இறங்கினால் அந்த குழந்தை வந்து ஆண் குழந்தையாக பிறக்கும். அது போல அந்த தந்தையின் இடது நாசியில் அந்த மூச்சு ஓடினால் அல்லது சந்திரகலையில் ஓடினால் அது அது பெண் குழந்தையாக இருக்கும். அந்த சூரியகலை சந்திரகலை இது ரெண்டும் ஓடுது அப்படின்னா என்ன, இது அப்போ சுழுமுனை வந்து எங்கன்னு அர்த்தம். அந்த சுழுமுனை காலத்துல நம்ம என்ன பண்ணணும், அந்த வந்து தியானம் தான் செய்யணும், வழிபாடு தான் செய்யணும். அந்த நேரத்துல நீ வந்து உறவு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்ப என்ன செய்யும், அந்த குழந்தை வந்து அலியாக பிறக்கும். நம்ம உடம்புல வந்து தச வாய்க்களை பார்த்தோம். அந்த தச வாய்க்களை வந்து 5 வாயு முக்கியம்னு பார்த்தோம். அது பிராணவாயு வந்து மேல் நோக்கி செல்லக்கூடியது, அபான வாயு வந்து கீழ் நோக்கி செல்லக்கூடியது. அபான வாயுனா அந்த யூரின் மோஷன்லாம் தள்ளக்கூடிய காற்று. இப்போ காற்று அபான வாயு பிரியுதுன்னு சொல்லுவாங்க, கேஸ் போடுறத அபான வாயு பிரியுதுன்னு சொல்லுவாங்க. எனவே அந்த பிராணவாயுவோடு அபான வாயு இருக்கு இல்லையா, அது ரெண்டும் சேர்ந்து போரிட்டால் அப்ப என்ன செய்யும், அப்ப அது இரட்டை குழந்தைகளாக பிறக்கும் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டில் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே கணவனுக்கு வந்து மூச்சு காற்று வலது மூக்கில் இயங்கினால் அது குழந்தை ஆணாக அமையும், இடது மூக்கின் வழியாக இயங்கினால் அந்த குழந்தை பெண்ணாக அமையும். அந்த 2 மூக்கிலுமே அது சேர்ந்து கொண்டிருந்தால் அந்த குழந்தை அலியாக அமையும். ஆனா அந்த தாய் வயிற்றில் அந்த கீழ் போகக்கூடிய அந்த அபான வாயு தடுக்கப்பட்டு அது மேலே எழுந்து அந்த பிராணவாயுவோடு போரிட்டால் அப்போது அது இரட்டை கரு உருவாகும் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டில சொல்லி இருக்கின்றார்கள். அந்த குலவியது அச்சு அமைப்பிற்கும் இதற்கு துணை காரணமாக அமைவது இது என்ற கருத்தை 32வது பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார். அடுத்து 33வது திருப்பாடல். கொண்ட நல்வாயோ இருவர்க்கும் ஒத்தெழில், கொண்ட குலவியும் கோமளமாயிடும், கொண்ட நல்வாயோ இருவர்க்கும் குளரிடில், கொண்டது இல்லையாம் கோல் வளையாமே. கோல் வளையாமேன்னு ஒரு பதிகத்தில் இருக்கு, இன்னொன்று வந்து கோல் வளையார்க்கே என்று 2 வகையாக அந்த முடிவு வந்து இருக்கின்றது. எனவே கொண்ட நல் வாயில் இருவருக்கும் ஒத்து இயலில், எனவே இந்த பிராணவாயு வந்து ஆண் பெண் கூடும் போது இருவருக்கும் ஒத்து இயங்கினால் கொண்ட குலவியும் கோமளம் ஆயிடும். அந்த கருவுற்பட்ட அந்த குழந்தை எப்படி இருக்குன்னா கோமளமாக, அது வந்து அழகாக இருக்கும். கோமள வள்ளின்னு அம்பாளுக்கு பேர் இருக்கு இல்லையா, அவ்வளோ அழகா இருப்பாங்க. அதுபோல ரொம்ப சுந்தரமாக அழகாக இருக்கும். கொண்ட நல்வாயு இருவருக்கும் குளறிடில், இந்த பிராணவாயு இருக்கின்றே அது வந்து குளறி குளறி பேசுனா, நான் பேசுகிற மாதிரி குளறி குளறி பேசுனா அது தடுமாறுன்னு அர்த்தம். எனவே அந்த பிராணவாயு வந்து தடுமாறினால் அப்போ என்ன செய்கின்றார்கள், கொண்டதும் இல்லையாம் கோல்வளையார்க்கே. இந்த பிராணவாயு வந்து தடுமாறி தடுமாறி போச்சுன்னா அப்போ அந்த மாதருக்கு வந்து கருத்தரிப்பு வந்து நடக்காது. அதான் இந்த காலத்தில் வந்து நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன, இந்த பிராணவாயு வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. அதான் நிறைய பேர் வந்து இந்த செயற்கை கருத்தரிப்புக்கு போடுற காரணம் வந்து
அந்த பிராணவாயுல ஸ்ட்ரென்த்து இல்லை என்ற அந்த கருத்தை மாதருக்கு வந்து அந்த கருத்தரிப்பதாகி அந்த பயன் கிடையாது. அப்போ அவங்களுக்கு பிசிஓடி அந்த மாதிரி பல உடம்பு வியாதி வந்து விடுகின்றது. இது கோல்வலை. கோல்வலைனா இந்த திரண்ட வளையலை வந்து குறிக்கும். அந்த திரண்ட வளையலை கொண்ட அந்த பெண்ணை வந்து குறிக்கும். பெண்ணுக்கு வளையல் போட்டாலே ஒரு அழகுதல் இல்லையா? அதெல்லாம் மாசமா இருக்கிறப்ப நம்ம வந்து வளகாப்பு பண்றோம் இல்லையா? எனவே அது கோமளம் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 34வது திருப்பாடல். கோல்வளை உந்தியில் கொண்ட குளவியும் தாழ்வளையுள்ளே தயங்கிய சோதியாம் பால் வளர்ந்துள்ளே பகலவன் பொன்னொரு போல் வளர்ந்துள்ளே பொருந்துவராமே. கோல் வளை உந்தியில் அந்த பெண்ணினது உந்தியாகிய அந்த வயிற்று பகுதியில் அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையாகிய அந்த குளவியும் தாழ்வளை உள்ளே தயங்கிய ஜோதியாம். தாழ்வதை என்பது நம்ம வாயில் உள்ள அந்த மேல் அன்னத்தை வந்து குறிக்கும். அந்த அன்னத்துல என்ன இருக்குன்னா ஒரு சின்ன துவாரம் இருக்கு. நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன். காயத்துள் அமுது ஊற ஊற கண்டுகோள் என்று காட்டிய நம்முடைய என்ன சொன்ன நெற்றிக்கு நேராக வந்து இந்த பீனியல் கிளாண்ட் இருக்கு. அங்கே வந்து அந்த அமுதம் வந்து சுரக்குது. அந்த சுரக்கிற அமுதம் என்ன செய்யறான், நம்ம உள்நாக்கில் லிங்கம் மாதிரி ஒன்று தொங்கிட்டு இருக்கும். அந்த லிங்கத்தில் வந்து சின்ன ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வழியாக தான் என்ன செய்கின்றது, அந்த காற்று வந்து போகின்றது. நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம், வாசி யோகம்னு சொல்கிறோம் இல்லையா? வாசியம் சாதாரண மூச்சு இருப்போம், நம்ம இப்படி மூச்சு விடு போயிட்டு இருக்கு. ஆனால் வாசி யோகி வந்து எப்படி போகும்னா இப்படி வந்து மேலேயும் கிளையுமா அந்த அல்நாக்கு இல்லையா, உள்நாக்கு இருக்கு இல்லையா, உள்நாக்குலேருந்து இப்படி மேலே வந்து போகும். அந்த மாதிரி போனால் அந்த கருத்தை அந்த பட்டம் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த பெண்ணினது அந்த உந்தியில் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையும் அந்த அன்னத்தின் மேல் அன்னத்தின் உள்ள அந்த துளை வழியாக செல்லக்கூடிய அதில் தான் அந்த சுழுமுனை காற்று வந்து போகும். 2 மூக்கு வழியாக மூச்சு போகிறப்ப என்ன செய்யும், அந்த துவாரம் வழியாக தான் போகும். அந்த சுழுமுனையில் தயங்கிய ஜோதியாம். தயங்குதல்ங்கிறது விளங்குதல்ங்கிறது. நின் தயங்கி ஆடலை நேப்பதே நியமமேனு நம்முடைய ஞான சம்பந்தர் வந்து பாடுவார். கூடலாள வாயிலாய் அந்த பாட்டில் நின் தயங்கி ஆடல் நினைப்பதே நியமமே, உன் ஆடலை நினைப்பது தான் நியமம்னு சொல்லுவார். அதுவே அது விளங்குகின்ற நடனம். அதுதான் அந்த விளங்குகின்ற ஜோதி, தயங்கிய ஜோதி. நம்ம தயக்கப்படுறமே அந்த தயக்கத்தை குறிக்காது, அது விளங்குகின்ற ஜோதியாக இருக்கும். பால் வளர்ந்துள்ளே பகலவன் பொன் உரு. எனவே இந்த கர்ப்பப்பையில் இந்த உறுப்புலாம் எப்படி உருவாகுது, அது வந்து பகுதி பகுதியாக தான் ஒன்று ஒன்றா தான் உருவாகுது. எல்லாம் சேர்ந்து ஒரே நேரத்தில் உருவாகல, ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதத்தில் வந்து அது உருவாகுது. அந்த கர்ப்பப்பைக்குள் பகுதி பகுதியாக அந்த உறுப்புகள் வளர்ந்து என்ன செய்ய பகலவன் பொன்னுரு. பகலவன்கிறப்ப சூரியனை குறிக்கும். அந்த உதய சூரியன் எப்படி இருக்கும், ஆரம்பத்தில் செக்கச்சிவேர்னு இருக்கும், அப்புறம் பொன்னிறமாக இருக்கும். எனவே அந்த உதய சூரியன் நிறம் போல அது பொன்னிறம் வாய்க்க பெற்று அது போல் வளர்ந்துள்ளே பொருந்துருவாமே, வாய்க்க பெற்று அந்த உருவத்தை வந்து எய்தும். எனவே தாழ்வளை என்பது அந்த மேல் அன்னத்தை குறிக்கக்கூடும். அந்த மேல் அன்னத்தில் வந்து அது உள்ளே வந்து ஒரு துளை இருக்கின்றது, அதுதான் வந்து சுழுமுனை. அது எப்படி நெற்றிக்கு நேராக அப்படி இருக்கும், இப்படி இருந்து நெற்றிக்கு நேராக அது இது போகும். நான் ஏற்கனவே சொன்னேன், 2 காதுக்கு நடுவில் ஒரு கோடு, அப்புறம் என்ன சொல்ல உச்சந்திலேருந்து கீழே ஒரு கோடு போட்டோம்னா 2 சந்திக்கக்கூடிய இடம், அந்த இடம் தான் வந்து புருவ நடு என்கின்ற அந்த சுழுமுனை. அந்த சுழுமுனையில் தான் என்ன இருக்கின்றது, இந்த ஆன்ம ஜோதி இருக்கின்றது. அந்த ஆன்ம ஜோதிக்கு ஜோதிக்குள் ஜோதியாக சிவஜோதி வந்து இருக்கின்றது. எனவே இந்த சுழுமுனைக்குள் ஆன்ம ஜோதியும் சிவஜோதியும் விளங்குகின்றது. அந்த ஜோதி தான் இந்த குழந்தைக்கு ஒரு ஜோதியை, ஒரு அழகை, ஒரு நிறத்தை வந்து கொடுக்கின்றது. அப்போது விந்து நழுவும் போது அந்த சுழுமுனையிலிருந்து அது கீழ் இறங்கி வருகின்றது என்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் வந்து அவர் சொல்லி இருக்கின்றார்கள். இன்னொன்று வந்து தாளுங்கிறதுக்கு நாக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. எனவே இந்த நாக்கு முதலிடம் வந்து நடுநாடி என்கின்ற அந்த சுழுமுனையாகவும் சொல்லப்படுகின்றது. எனவே இந்த தாய் தனது
கருப்பையில் ஏந்தி கொண்ட அந்த குளவி, கோல்வளை உந்தியில் கொண்ட குளவி. இது வந்து தர்மபுரம் பதிப்பில் வந்து அருணை வடிவேல் சொல்லக்கூடிய அந்த கருத்து. தாய் தனது கர்ப்பப்பையில் ஏற்றுக்கொண்ட அந்த குழந்தை என்ன செய்யும்? அது உருவாவதற்கு முன்பு தந்தையின் நடுநாடி, நடுநாடி வளநாடி வந்து சூரிய நாடி, இருநாடி வந்து சந்திர நாடி, நடுநாடி வந்து அது அக்னி நாடி. எனவே நடுநாடியில் அது எப்படி இருக்கும்? தீயின் கூறாக அது விளங்கி முதிர்ந்து. எனவே இந்த தந்தைகிட்ட வந்து இந்த குழந்தை என்ன செய்யுது? அந்த உயிர் வந்து 2 மாசம் வந்து அவருடைய சுக்கிலத்தில் அந்த விந்துவில் வந்து தங்கி இருக்கின்றது. அது நடுநாடியில் தீயின் கூறாக விளங்கி அதுக்கு வந்து மெச்சூரிட்டி வேணும். அந்த 60 நாள் போனாதான் அந்த விதை வந்து முத்தும். அந்த விதையை விதைச்சாதான் அந்த என்ன செய்யும்? அந்த பயிர் வந்து விளையும். அப்புறம் தந்தையுடைய அந்த விந்தணு வந்து அது முதிர்வதற்கு அந்த 2 மாதம் 60 நாட்கள் வந்து போகும். அதுக்கப்புறம் என்ன செய்யும்? அது தாயின் கருப்பைக்குள்ளே அது போறப்ப அங்க வந்து அந்த கருமுட்டை நிறம் என்ன இருக்கும்? அது ஞாயிறின் நிறம் போன்று செந்நிறத்தை உடையதா இருக்கும். எனவே அந்த 2 அணுக்களும், அந்த கருமுட்டையில் உள்ள அந்த அணுவும் இந்த தந்தையின் விந்தணுவில் உள்ள அந்த அணுவும் இரண்டும் வந்து ஒன்று கூடி அதனால் பல உறுப்புகள் வந்து உருவாகின்றன என்பது அருணை வடிவேல் முதலியாரின் வந்து அந்த கருத்தை வந்து குறிக்கக்கூடியது. அடுத்து 35வது திருப்பாடல். உருவம் வளர்ந்திடில் 1 திங்கள் 10 பருவமதாகவே பாரினில் வந்திடும் மருவி வளர்ந்திடு மாயினாலே 60 மாதங்கு ஆரறிவாரே. உருவம் வளர்ந்திடும் 1 திங்கள் 10. 1னா ஒளி பொருந்தியது, திங்கள்னா மாசத்தை குறிக்கக்கூடியது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்று ஆண்டாள் பாடுவாங்க இல்லையா? திங்கள் வந்து மார்கழி மாசத்தை வந்து குறிக்கக்கூடியது. எனவே 1 திங்கள் அந்த ஒளி பொருந்திய 10 அந்த 10 மாதங்களில் என்ன செய்யும்? ஏற்கனவே உறுப்பு வளர்ந்துன்னு பார்த்தோம். இப்ப அந்த உருவம் வந்து வளர்கின்றது. உருவம் வளர்ந்திடும் பருவமதாகவே பாரினில் வந்து அது பக்குவம் வரும்போது 10 மாதம் முகிர்ந்து அந்த குழந்தைக்கு பக்குவம் வரும்போது, இந்த தாயாருக்கு பக்குவம் வரும்போது பாரினில் வந்து இந்த பாராகி அந்த பூலோகத்தில் இந்த பூமியில் வந்து அது பிறந்து வந்து மருவி வளர்ந்திடும். அந்த குழந்தை வந்து பொருந்தி வளர்ந்திடும். மாயையினாலே அருவமதாம் எங்கு ஆரறிவாரே. இது எங்கேருந்து வருது? அது மாயையால் தன் உருவை தான் அறியாமல் இருப்பதை எங்கு அறிவார் யார்? தன்னை அறிந்தவன் யாருமே கிடையாது. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை. தன்னை அறியாமல் தானே கடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் அறிந்தானே. நம்ம அறியாம போறதுக்கு காரணம் இந்த ஆணவ மலம் தான். என்ன அறியணும்? நான் வந்து ஆன்மான்னு அறியணும். நான் அந்த உடம்புன்னு வந்து அறியக்கூடாது. உடம்புன்னு நான் அறிஞ்சா என்ன செய்யும்? இந்த உலகத்தை நோக்கி தான் என்னுடைய பார்வை வந்து போகும். இப்போ பணம் சம்பாதிக்கலாமா, அதிகாரம் சம்பாதிக்கலாமா, சொத்து சேர்க்கலாமா, அந்த மாதிரி தான் வந்து புத்தி போகும். நான் வந்து ஆன்மா, நான் வந்து அழிவற்ற ஆன்மா. இந்த உடலுக்கு தான் அழிவு இருக்கு, இந்த ஆன்மாவுக்கு அழிவு கிடையாதுன்னா அப்ப நான் எதை சேர போறேன்? அந்த ஆன்மாவுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த சிவத்தை தான் நான் சார்வேன். உயிர்னா எல்லாரையும் நான் உயிரா பார்ப்பேன். உயிர்னா எனக்கு பசிக்குதுன்னா அவனுக்கும் பசிக்கும், எனக்கு வலிக்குதுன்னா அவனுக்கும் வலிக்கும், எனக்கு இந்த மாதிரி இருந்தா அவனுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் என்ன வந்து அப்படிதான் இருக்கும். அடுத்தவன் கஷ்டப்பட்டா என்ன, நான் ஏன் திறமையால நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு புத்தி போச்சுன்னா என்ன செய்யும்? அது உலகத்தை நோக்கி தான் போவோம். நம்ம வினையை வந்து ஈட்டிக்கொண்டே தான் போவோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அது வந்து தன்னை வந்து தான் அறியாமல் இருக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? அது தலைவனாகி அந்த சிவன் தான் வந்து அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த தங்கிய இந்த கருவின் உருவம் அது 10 மாசம் இந்த கர்ப்பப்பையில் வந்து வளரும். அந்த 10ஆம் திங்களே அது பிறக்கும் பருவமாக, பிறக்கும் மாதமாக மாறும். அப்பொழுது என்ன செய்யும்? அந்த பூலோகத்தில் வந்து அது பிறக்கும். அந்த வந்த பின்பு என்ன செய்யும்? அது தன்னை வந்து யார் வந்து பெற்றெடுத்தார்களோ அந்த தாய் தந்தையரே அவர்களை வந்து அம்மா அப்பாக என்னை பெற்றவர்கள் என்று அது பொருந்தி வளரும். அந்த மாதிரி வளரும் போது அது என்ன செய்யும்? அதுக்கு வேண்டிய அந்த ஆடைகள், மாலை தொடுத்தல், சுவர் எடுத்தல், இவையெல்லாம் என்ன செய்யும்? மாயினாலே கடந்தோறும் நிகழ்வதை ஒருவரும்
காணவல்லார். இந்த உடம்பு தான் ஒரு ஆடை. இந்த உயிருக்கு வந்து உடம்பு வந்து அது ஆடையாக இருக்கின்றது. இந்த உயிருக்கு உடம்பு தான் சுவராக இருக்கின்றது. இதன் இந்த உயிருக்கு இந்த உடம்பு தான் வந்து மாலையாக இருக்கின்றது. இதையெல்லாம் இந்த முதற் காரண மாயையிலிருந்து சிவபெருமானால் நிமித்த காரணமாகிய சிவபெருமானால் அது நிகழ்வதை ஒருவரும் அறிய வல்லார்கள். யாராலும் அறிய முடியாது, யாராலும் காண முடியாது என அந்த ஆணவ மலம் வந்து மறைத்திருக்கின்றது. ஆணவ மலம் மறைப்பு நீங்கன்னா அப்புறம் என்ன செய்யும்? அந்த மாயையில் உள்ள அந்த துரோண சக்தி வந்து அது வந்து மறைச்சு உலகத்தை வந்து காட்டுகின்றது. எனவே இது என்ன பண்ணும்? அந்த மாயையின் ஆற்றலை, மாயை தான் நமக்கு இந்த உடலை கொடுத்திருக்கின்றது. அதை வந்து அந்த ஆணவம் மறைக்கின்றது. இந்த மாயை வந்து சின்ன விளக்கு போன்றது. சூரியன் போல பெரு விளக்கு கிடையாது, சின்ன விளக்கு. இதன் மூலமாக நமக்கு வந்து ஏகதேச அறிவு, சுட்ட அறிவு தான் கிடைக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 36வது திருப்பாடல். அதுல ஒண்ணு வந்து இட்டான்னு போட்டிருக்கு, இன்னொரு பதிப்புல வந்து இட்டார்னு போட்டிருக்கு. உங்க பதிப்புல எப்படி இருந்தாலும் பார்த்தாங்க. இட்டான் அறிந்திலன் ஏற்றவள் கண்டிலல் தட்டான் அறிந்தும் ஒருவர்க்கு உரைத்திலன் பட்டாங்கு சொல்லும் பரமனும் அங்குள்ளன் கெட்டேன் எம்மாயையின் கீழ்மை எவ்வாறே. இந்த மாயைக்கு போய் எல்லாம் மயங்கிடுங்கிறாங்களே, பெரிய பெரிய ஞானிகள் கூட மயங்கிறாங்களே என்ற அந்த வந்து வியந்து வந்து கூறுகின்றார். இட்டார் அறிந்திலர். இந்த வித்தை இட்டவனாகிய அந்த தந்தைக்கும் வந்து தெரியாது. ஏற்றவர் கண்டிலர். அந்த வித்தாகிய அந்த விந்துவை ஏற்றுக்கொண்ட அந்த தாய்க்கும் வந்து தெரியாது. அவரும் அறிங்கவில்லை, அவரும் காணவில்லை. அப்புறம் தட்டான் அறிந்தும், நம்மளாம் படைச்சான இந்த பிரம்மன், படைப்பு கடவுளாகிய அந்த தட்டானாகிய அந்த பிரம்மன் அவனை அறிந்திருந்தும் ஒருவருக்கும் உரைத்திலன். அவனும் யாருக்கும் சொல்ல மாட்டான். ஏன்னா நம்ம தலையில வந்து பிரம்ம லிபியா வந்து எழுதி வச்சுட்டு யாருக்கும் சொல்ல மாட்டான். அவனும் ஒருவருக்கும் உரைத்திலன், யாருக்கும் சொல்லல. பட்டாங்கு செல்லும் பரமனும் அங்குள்ளன். அந்த பிரமனையே தொழில்படுத்தக்கூடிய அந்த பரமனாகிய சிவபெருமானும் அங்கு வந்து இருக்கின்றான். அவன் ஒருவன் தான் இந்த உண்மையை வந்து சொல்லக்கூடுவன். நீ ஆன்மா, நீ வந்து அரசகுமாரன்பா, நீ வேடகுமாரன் கிடையாது அப்படின்னு 8ஆம் சூத்திரத்துல குரு சொல்றாரு இல்லையா? அது போல அந்த உண்மையை சொல்லக்கூடிய அந்த இறைவனும் அங்கு இருக்கிறார். பட்டாங்கு சொல்லும் இந்த உயிருக்கு உண்மையை சொல்லக்கூடிய, நன்மையை சொல்லக்கூடிய அந்த பரமனாகிய சிவபெருமானும் அங்கு இருக்கின்றான். அந்த மாதிரி இருந்தாலும் அந்த சிருஷ்டிக்கக்கூடிய அந்த மாயை வந்து எல்லாவற்றையும் மறைத்து விடுகின்றது. ஏன் தட்டான்னு சொல்றாருன்னா, நம்ம என்ன சொல்றோம்? அந்த தட்டுன்னா அந்த பூ இதழ்களை வந்து குறியக்கூடியது. அகை இதழ் புற இதழ் சொல்லும் இல்லையா? அள்ளி வட்டம் புள்ளி வட்டம்னுட்டு. நம்ம தட்டு என்பது அந்த பூ இதழ்களை குறிக்கக்கூடியது. அந்த தாமரை பூ இதழ்கள் இருக்கக்கூடிய அந்த பிரம்மனும் சொல்ல மாட்டான். எனவே இந்த உண்மையை உணர்த்தக்கூடியவன் யார்? அவன் தான் சிவபெருமான். அவன் உனக்கு குருவாக வந்து உண்மையை உணர்த்தும் வரையில் நீ எப்படி இருக்க? அந்த மாயையின் வசப்பட்டு இந்த உலக மாயையிலேயே நீ மயங்கி கொண்டு இருப்பாய் என்ற அந்த கருத்தை இந்த பாட்டில் சொல்வார். பட்டாங்கில் உள்ளபடி என்று ஔவையார்னு சொல்வார் இல்லையா? அதான் பட்டாங்குன்னு சொல்வார். அடுத்து 37வது பாட்டு. இன்புற நாடி இருவரும் சந்தித்து துன்புறு பாசத்தில் தோன்றி வளர்ந்த பின் முன்புற நாடி நிலத்தின் முன் தோன்றிய தொன்புற நாடி நின்றோதலும் ஆமீன். இன்புறு நாடி இருவரும் சந்தித்து, இந்த ஆண் பெண் ஆகிய அந்த இருவரும் விரும்பி சந்தித்து ஒன்று கூடினதுக்கு அப்புறம் என்ன? அப்புறம் வந்து துன்பம் தான். 10 மாசம் அந்த தாய் வந்து படாத பாடுபடுவா. 3 மாசம் அந்த வாந்தி குடங்குடமா வந்து வாந்தி எடுப்பா. உடம்பு அந்த அளவுக்கு வந்து சோர்ந்து போயிடும், முகம் வந்து வெளுத்து போயிடும், கை கால்லாம் வந்து வீங்கி போயிடும். அவ்வளோ துன்பத்தை அனுபவிப்பான். அது கட்டிக்கிட்ட புருஷன் சும்மா இருப்பானா? அவனுக்கும் வந்து என்ன கூட சேர்ந்து ஆஸ்பத்திரிக்கு அலையணும். அவனுக்கும் வந்து இந்த மன கஷ்டம் இருக்கும். இந்த அம்மாவுக்கு உடம்பு கஷ்டம், மன கஷ்டம். அவனுக்கு மன கஷ்டம், பண கஷ்டம். அந்த 2 துன்பமும் என்ன இருக்கின்றது? பாசத்தில் தோன்றி, அவருடைய பாசம் காரணமாக ஒரு குழந்தை வேணுங்கிற அந்த ஆசை, அந்த பாசம் காரணமாக பாசத்தில் தோன்றி வளர்ந்த பின், அந்த கருவில் தோன்றி 10 திங்கள் அது வளர்ந்த பிறகு
முன்புற நாடி நிலத்தின் முன் தோற்றிய. 10 திங்கள் அது வளர்ந்த பிறகு அது என்ன செய்கின்றார்கள், என் குழந்தைல 1ஆம் நம்பர் குழந்தையா இருக்கணும், மேலான குழந்தையா இருக்கணும் அப்படின்னு மேலாக இருக்க விரும்பி நிலத்தில் பிறந்த அந்த உயிர்கள் என்ன செய்ய தோற்றிய துன்புற நாடி நின்றாலுமே. அந்த நம்ம ஏற்கனவே என்ன செய்வோம், நம்ம நிறைய வினை குவிகளை சேர்த்து வச்சிருக்கோம். மலை மலையா அந்த வினை வந்து குமிஞ்சிட்டு இருக்கு. அந்த பழம்பிறவியின் ஏற்கனவே பல பிறவி எடுத்திருக்கோம் இல்லையா, எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன்னு மாணிக்கவாசகர் பாடல இல்லையா, அந்த ஒவ்வொரு பிறவையும் நிறைய வினைகளை செஞ்சிருக்கோம். ஒன்று கூட்டம் கூட்டமா குவியல் குவியலா மலை மலையா இருக்கு. அந்த பழம்பிறவியின் வினையால் வந்த நம்ம என்ன செஞ்சோம், நம்ம நல்லது செஞ்சிருக்கோம், நன்மை செஞ்சா நமக்கு புண்ணியமா இருக்கும். புண்ணியமா இருந்தா நமக்கு என்ன செய்யும், நமக்கு வந்து இன்பம் சேரும், நன்மை சேரும். நம்ம தீமை செஞ்சிருந்தோம் அப்புறம் பாவம் சேரும், பாவத்தின் பயனா துன்பம் வரும். எனவே அந்த பழம் பிறவியின் வினையால் வந்த இன்ப துன்பங்களை ஆராய்ந்து, இப்ப எனக்கு ஒரு கஷ்டம் வருது, கஷ்டம் வந்தா கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒருத்தன் இருப்பான். ஏன்னா வினை வந்து தானா வந்து சேராது, ஏதாவது ஒரு ஆன்மா மூலமா தான் வந்து சேரும். அப்ப என்ன செய்வேன், அப்போ வந்து நான் அவன் மேல வந்து கோச்சுக்குவேன். ஆனா அதுக்கு காரணம் யாரு, நான் செஞ்ச வினை தான். நான் செஞ்ச வினைக்கு பயனாக அவன் வந்து எனக்கு இந்த துன்பத்தை கொடுக்குறாங்க. அந்த அறிவு வந்து எனக்கு இல்லை. அந்த அறிவு இல்லாதப்ப என்ன பண்ண, அவன் மேல வந்து நான் உனக்கு எவ்வளவு நல்லா செஞ்சிருக்கேன், நீ போய் இப்படி எனக்கு கெடுதல் செய்றியே, நான் உனக்கு எவ்வளவு எனக்கு இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்றியே, எனக்கு வஞ்சனை பண்றியே அப்படின்னு என் மனசுல வந்து கும்முனு அவனை திட்டிக்கிட்டோ அவனுக்கு தீங்கு செஞ்சுக்கிட்டே தான் நான் இருப்பேன். ஏன்னா ஏன் செஞ்ச வினைக்கு வந்து என்ன வந்து சேருது. கண்டுக்குட்டி அவுத்து விட்டா எங்க போகும், அது தாய் பசுக்கிட்டு தான் போகும். எனவே அந்த வினையாகிய கண்டு என்ன ஆகுது, தாயாகிய எண்ணெய் வந்து தேடு வந்து முட்டுது. அது வினை வந்து முட்டும் போது நம்ம யாரை போய் நம்ம நொந்துக்க முடியும், என்னையே தான் நொந்துக்க முடியும். எந்த பிறவில செஞ்ச வினை வந்து இப்ப தேருது, இப்ப தீருது, பெருமான் வந்து என்னை இந்த வினையை கழிக்கின்றான் அப்படின்னா எனக்கு மனசுல என்ன செய்யும், நன்றி உணர்வு வந்து வரும். இல்லை என்ன சொல்றோம், யார் வந்து இந்த வினையை செஞ்சாங்களோ அவங்க மேல வந்து எனக்கு என்ன வரும், கோபம் வரும். ஏற்கனவே சிவஞான சித்தியர்ல வந்து அந்த பாட்டு சொன்னேன், பேரு இளவு இன்பம் பிணி மூப்பு சாக்காடு இவை யாரும் கருவுள் பட்டது. இந்த கரு உருவாதப்பே நம்ம இந்த என்னென்ன எந்தெந்த காலத்துல என்னென்ன பெற வேண்டுமோ அது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். எதெல்லாம் இழக்கணுமோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம விட்டு போய்விடும். என்னென்ன இன்பம்லாம் வரணுமோ அந்த இன்பம்லாம் வரும். என்னென்ன நோய் வரணுமோ, என்னென்ன பிணி வரணுமோ, என்னென்ன துன்பம் வருமோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்புறம் மூப்பு, இப்போ வந்து 60 வயசுல 30 வருது, 70 வயசுல 30 வருது, இப்போ 100 வயசு கூட இல்லை இளைஞர் மாதிரி இருக்காங்க. அவங்க உடம்பு வந்து மனசை வச்சுக்கிற முறையை பொறுத்தது. எனவே அந்த மூப்பு, இப்போ சாக்காடு என்ற விதி வந்து முடிஞ்சு போச்சு. 80 வயசுலயோ 100 வயசுலயோ முடிஞ்சு போச்சு. இந்த ஆறும் வந்து எப்போ ஒரு கரு உருவாகுதோ அந்த கருவிலேயே உட்பட்டது. எனவே என்ன செய்யறது, இந்த எல்லாருக்கும் காரணம் வந்து அந்த வினைதான். அந்த வினையினால எனக்கு இன்ப துன்பம் வருகின்றது. அப்ப யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஒருத்தவன் வந்து எனக்கு தீமை செஞ்சா அவன் மேல கோபம் வருது, என் நன்மை செஞ்சா அவன் மேல அவனுக்கு சந்தோஷம் வருது, நன்றி உணர்வு வந்து வருது. ஆனா என்ன செய்யுது, அது பிறர் தர வாரா, அந்த பிறர் கொடுப்பதால் மட்டும் வருவதில்லை. இப்ப என்ன செய்யுது, நான் ஏற்கனவே செஞ்ச வினை பயனாக சிவபெருமான் வந்து இவர்களின் வாழ்வில் வந்து கூட்டி சந்திக்க வைத்து எனக்கு அந்த இன்ப துன்பத்தை தீமையை நன்மையை கொடுக்கின்றான் என்ற வினை கழிவிற்காக பெருமான் செய்கின்றான் என்று அதை ஆராய்ந்து அவற்றிலிருந்து நீங்கி அந்த வீடு பேராகிய அந்த ஆக்கத்தை அடைய வேண்டும் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். இது வந்து ஆதலுமாமேன்னு ஒரு பதிப்புல நாடி நின்று ஆதலுமாமே, இன்னொரு பதிப்புல நாடி நின்று ஓதலுமாமே என்று அந்த படுத்து இருக்கு. அவருக்கு என்ன அந்த கருத்து சொல்றாரு அப்படின்னா, அந்த ஒருவன் ஒருத்தி, அந்த இருமுற ஒருவனாகிய அந்த ஆண்மகனும் ஒருத்தியாக அந்த பெண்மண் 2 பேரும் தமக்குள் இன்பம் நுகர விரும்பி அது கூட அப்போது துன்பத்திற்கு காரணமான இந்த ஒரு உயிர் பிளந்து அது வளர்ந்த பின் இந்த நிலத்தில் வந்து சேர்கின்றது. அது சேரும் முன்பு அது கற்பைப்புக்குள்ள நிறைய துன்பம் இருக்கு. இந்த கற்பப்பை எங்க இருக்கு, அந்த நீர்ப்பைக்கும் முன்னாடி நீர்ப்பை இருக்கு, பின்னாடி மலைப்பை இருக்கு. அந்த வாசத்தை நுகர்ந்துகிட்டே இருக்கும், அது பெரிய துன்பமா இருக்கும். அந்த துன்பத்துல அத நம்முடைய மாணிக்க சொல்ல ஒருமதி தாண்டின் இருமதி விளைந்தும் இருமதி தாண்டி மும்மதி விளைந்துன்னு பார்ப்போம் இல்லையா, அது தக்க தசமதி தாயோடு அப்படி போல இந்த 10 மாசத்துல என்னென்ன துன்பம் வருதுன்னு அது வரிசைக்காக சொல்லியிருப்பாரு. இனிமேல் துன்பத்தால
நம்ம இந்த கர்ப்பப்பை விட்டு வெளியே போனா போதும், விரைவில் வெளிப்பட வேண்டும் என்று அது விரும்பி பெரிதும் அது என்ன செய்கின்றது, அது பிறக்கின்றது. அந்த பிறந்த செய்தியை என்ன செய்றாங்க, அதை வந்து அந்த உயிரும் நம் போலவே அறிவை பெறுமாறு அதற்கு சொல்லுதல் கூடுமோ? அதுக்கு அறிவை வந்து நம்மளால ஓத முடியாது. அந்த அறிவை ஓதக்கூடியவன் சிவபெருமான் தான் என்ற கருத்தை வந்து அருணை வடிவேல் முதல்ல ஓதலும் என்ற கருத்தை அதை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே பிறப்பதற்கு முன்பு தான் பட்ட துன்பத்தை உணர்ந்தால் இந்த ஆன்மா என்ன செய்யும், அப்பா எனக்கு மேலும் ஒரு கற்பை வாசகம் வேண்டாம்பா, அது கருவாசகம் போக்கும் திருவாசகம் அந்த மணிவாசகம் மாண்படிகளை நம்ம போற்ற வேண்டும், என்ன அதுக்கு மீண்டும் ஒரு பிறவி வேண்டாம் என்று மீள பிறவி செய்யாமல் எனக்கு வீடு பெறுதான் வேண்டும் என்ற அந்த அறிவு வரும். அப்போதான் அந்த அறிவின் வழி வந்து தேடும். இப்ப பிறவி வழி தேடியது, அப்ப அது அறிவின் வழி தேடுவதற்காக குருவை சேர்ந்து அந்த குரு ஓதக்கூடிய அந்த மந்திரத்தை அது பெற்றுக்கொள்ளும் என்று அந்த கருத்தை இந்த பாட்டில் சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 38வது திருப்பாடல். குயில் கொஞ்சம் முட்டையை காக்கை கூட்டிட்டால் அயில் பின்று காக்கை வளர்க்கின்றது போல, இயக்கில்லை போக்கில்லை ஏன் என்பதில்லை, மயக்கத்தால் யாக்கை வளர்க்கின்றவாறே. ஒரு உதாரணம் வந்து சொல்றாரு. குயிலுக்கு என்ன செய்யும், அதுக்கு வந்து கூடு கட்ட தெரியாது, அடகாக்க தெரியாது. அதில் குயில் என்ன செய்யும், இந்த காக்கை வந்து முட்டையிட்டு இருக்கும் இல்லையா, அதுல போய் தான் ஒரு முட்டையை இட்டு விட்டு அந்த காக்கை கூட்டில் வந்து வைத்து விடும். இந்த காக்கைக்கு வந்து சந்தேகப்பட தெரியாது, இது தான் முட்டையா மற்ற முட்டையான்ட்டு அது பார்க்காம அது என்ன செய்யும், அடை காத்து அந்த குஞ்சுகளை வந்து பொறிக்கும். பொறித்து அது வந்து வளர்க்கும். வளர்த்து அந்த காக்கா கத்துறப்ப அந்த குயில் கூவுறப்ப தான் தெரியும், ஆஹா இது வந்து ஏன் குஞ்சு இல்லை, இது வந்து குயில் குஞ்சு. அது போல தாய் என்ன செய்கின்றார்கள், அவள் வந்து அந்த போக மயக்கத்தால் அவள் வந்து என்ன இயக்கில்லை போக்கில்லை, அவள் இயங்காமலும் போக்கு இல்லாமலும் ஏன் என்பதில்லை, ஏன் ஒரு கேள்வி கூட கேட்க தெரியல, ஏன் என்று அந்த கேள்வி கேட்காமலும் மயக்கத்தால் காக்கை வளர்க்கின்றவாறே, அந்த கருவில் உள்ள அந்த குழந்தையை வந்து அவர் வளர்கின்ற முறை இதுவாகும் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே குயில் என்ன செய்யுது, தன்னுடைய முட்டையை வந்து காக்கை கூட்டில் இடுகின்றது. அந்த காக்கை வந்து அதை வேறாக நினையாமல் தன் முட்டை என்றே கருதி அது அடை காப்பது போல. அப்போ என்ன சிவன் என்ன செய்கின்றார், இந்த சிவனுக்கு குழந்தை யாரு, இந்த உயிராகிய ஆன்மான் தான். சிவன் தான் அப்பா, இந்த உயிர் தான் அதனுடைய குழந்தை, மகனோ மகளோ. சிவன் தனது மகனாகிய அந்த உயிர் என்ன செய்கின்றார்கள், அந்த உயிர் வந்து ஒரு உடலை பெற்று தர வேண்டும். அந்த உடலை பெற்று தந்தால்தான் அது என்ன செய்யும், அது வந்து செயலை செய்யும், இன்ப துன்பத்தை அனுபவிக்கும், பக்குவப்படும். எனவே சிவன் வந்து தனது மகனாகிய அந்த ஆன்மாவை, அந்த உயிரை அது உடல் பெறும் பொருட்டு அதை தாயின் கருவிலே இடாமல் அந்த தாய் என்ன செய்கின்றால் அதை சிறிதும் வேறாக நினையாது. அவருக்கு உடம்புல வந்து நிறைய வருத்தம் வருது, துன்பம் வருது. அந்த மாதிரி வர்றப்ப அவளை எந்த வேலையும் சொல்ல முடியாது, இயக்க முடியாது, அங்கங்க நகர கூட முடியாது. அந்த மாதிரி இயங்க முடியாமலும் சரி இந்த குழந்தைய தூக்கி போட்டுடலாமானால அதை போக்கவும் முடியாது. வெளியில் உள்ள சுமைனா தூக்கி போட்டுடலாம், இது வயிற்றுக்குள்ள சுமை, அதை வந்து போக்க நினையாமலும் இது ஏன் வந்தது என்று அந்த மனத்தில் வருத்தம் வந்தாமலும் அது அந்த வருத்தத்தை வருத்தமாக நினைக்காமல் இன்பமாக பேணி காப்பது என்ன, அந்த மயக்கத்தால் தான். இந்த காக்கா என்ன பண்ணுது, இந்த குயில் முட்டைய தான் முட்டை தன் குஞ்சு என்று நினைத்து பொறிக்கின்றது. அதுபோல இந்த தாயும் அந்த மாதிரி தான் செய்யலா. இதற்கு காரணம் வந்து இந்த மயக்கம்தான் என்று சொல்லுகின்றார்கள். குயிலுக்கு வந்து குஞ்சு பொறிக்க தெரியாது, அது காக்கையின் கூட்டில் இடம். ஏன்னா என்ன செய்யறது, அந்த குயில் குஞ்சு முட்டையை என்ன செய்யற காக்கை கூட்டிட்டால் அப்புறம் என்ன செய்கின்றார், அந்த கரு வந்து தாயோட விருப்பம் போல இருக்காது, தந்தையோட விருப்பம் அந்த விருப்பம் போல் இல்லாமல் காணப்படுவதால் அந்த காக்கைக்கு விருப்பத்துக்கு மாறாக இந்த குயில் குஞ்சு தோன்றுவது போல இந்த குழந்தையும் பிறக்கின்றது. அது என்ன செய்ய தன் வினைக்கு தகுந்தவாறு பிறக்கின்றது. அந்த வினைக்காக பெருமான் வந்து சேர்த்து வைக்கின்றான். எனவே இந்த
கருவாய் தோன்றக்கூடிய கிழவி நம்ம என்ன நினைக்கணும், இதை நம்ம என்ன நினைக்கணும், இது சிவன் எனக்கு கொடுத்த குழவி, சிவன் எனக்கு கொடுத்த குழந்தை என்று அந்த மாதிரி இதான் வந்து ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க. இந்த குழந்தை வந்து உங்கள் மூலமாக பிறந்ததே ஒழிய உங்களால் பிறந்தது இல்லை என்று ஒரு வாசகம் வந்து சொல்லுவாங்க. நீங்க தாய் தந்தை மூலமாக பிறக்கின்ற ஒழிய தாய் தந்தையால் பிறக்கவில்லை, அந்த சிவனால் தான் பிறக்கின்றது என்ற கருத்து வந்து இந்த பாட்டில் பெறப்படுகின்றது. அடுத்து 39வது பாடல். முதற் கிழங்காய் முளையாயம் முளைப்பின் அதற்புதலாய் பலமாய் நின்றளிக்கும் அதற்கதுவாய் இன்பமாவது போல அதற்கதுவாய் நிற்கும் ஆதிப்பிரானே. சிலது வந்து விதையிலேருந்து பிறக்கும், சிலது வந்து கிழங்குலேருந்து பிறக்கும், சிலது வந்து இந்த கொம்புலேருந்து வந்து பிறக்கும். அது மாதிரி மர வகைகளுள் சில கிழங்காய் நின்று அது வந்து பயன் கொடுக்கும். அந்த மாதிரி சிலது முளையான பின் பயன்படும், சிலது முளைத்து அது புதராக வளர்ந்த பின் அது வந்து பயன்படும். முதற் கிழங்காய் கிழங்காய் சிலது வந்து பயன்படும், சிலது வந்து முளைப்பாய் வந்து முளைவிட்ட போது வந்து பயன்படும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த பயிரெலாம் முளை கட்டி சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி முளையான பின் வந்து பயன்படும். அப்புறம் பழமாய் நின்று பயன்படும், அது வந்து அந்த பழத்தை கொடுத்து அது பயன்படும். எனவே சில காய்த்து காயாக பயன்படும், அது பழமாக பயன்படும். அது அந்தந்த மரவகைக்கு அந்தந்த பொருளே உளதாகி பயன் தருவது போல அதற்கு அதுவாய் அந்தந்த மரவகைக்கு அந்தந்த பொருளே உளவாகி. இப்போ மாங்கானா மாமரத்தில் தான் காய்க்கும், வாழைக்கானா வாழை மரத்தில் தான் காய்க்கும். எனவே அந்தந்த மரவகைக்கு அந்தந்த பொருளே உளவாகி அது இன்பமாவது போல பயன் தருவது போல அதற்கு அதுவாய் நிற்கும் ஆதிப்பிரானே. எல்லா கடவுளுக்கும் ஆதியாகிய முதற் கடவுளாகிய அந்த சிவபெருமான் என்ன செய்கிறார், அந்த மக்கள் உயிருக்கு மட்டுமல்லாம நம்ம என்ன செய்யறோம், மனுஷ வர்க்கத்தை நம்ம பெருசா நினைக்கிறோம், மற்ற உயிர்களை நம்ம நினைக்கல. அந்த பிற உயிர்க்கும் என்ன செய்கிறார், அவற்றின் தோற்றத்திற்கு ஏற்ப அந்தந்த தோற்ற பொருளாய் நின்று அவற்றை தோற்றுவிப்பான். எனவே 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்பு. எனவே அந்தந்த தோற்றத்திற்கு ஏற்ப அந்த தோற்ற பொருளாய் நின்று அவற்றை தோற்றுவிப்பான். எனவே எல்லா மரமுமே பழமாக தான் பயன்படும் இல்லை, சிலது என்ன காயா பயன்படும், சிலது வந்து பிஞ்சா பயன்படும், சிலது இலையா பயன்படும், சிலது கிழங்கா வந்து பயன்படும். அது போல எப்படி அதெல்லாம் பயன்படுகின்றதோ அது போல பெருமான் வந்து என்ன செய்வார், அவர் வந்து இந்த உயிர்கள் 4 வகை தோட்டம் 7 வகை பிறப்புக்கு தந்தா போல அவ்வவற்றின் தோற்றத்திற்கு ஏற்ப அந்தந்த தோற்ற பொருளாய் நின்று அவற்றை தோற்றுவிப்பான் என்ற அந்த கருத்து வந்து சொல்வார். நீங்க வந்து அதர் புதலாய் நிற்கும், அதர்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா பலின்னு சொல்றாங்க. அதர்னா ஆக்கம் அதர்வினாய் செல்லும் ஊக்கம் உடையான் கண் என்று திருக்குறள் சொல்லுவேன். ஆக்கம் அதர்வினாய் என்ன சொல்லுவான், நல்லா முயற்சி செய்யறானே அவன் எங்க இருக்கான், அவன் வீட்டுக்கு வழி என்னான்னு அதர்வினாய் சொல்லுவான். யார் வந்து ஆக்கத்தோடு ஊக்கத்தோடு செயல்படுறானோ அப்போ வந்து அது கேட்டுக்கிட்டே வந்து அவனை வருமாதான் ஆக்கம் அதர்வினாய் என்று நம்முடைய திருவள்ளுவர் வந்து சொல்லுவார். அடுத்து நிறைவு பாடல் 40வது பாடல். இந்த பாட்டுக்கு வந்து திருவாவடுதுறை அதுல என்ன எழுதியிருக்காங்க, ரொம்ப சிம்பிளா எழுதியிருக்காங்க. இந்த ஆன்மாக்களுக்கு வந்து ஒரு பயனாக இருப்பவன் வந்து சிவபெருமான் ஒருவன் தான். அவன் முதற் கிழங்காக இருக்கின்றான். அந்த கிழங்கு வந்து அது என்ன முளைக்கின்றது, முளைச்சு என்ன செய்கின்றது, அது புதராக மாறுகின்றது. புதரிலிருந்து என்ன செய்யலாம், அது பழமாய் நின்று பயன்படுகின்றது. அந்த கிழங்கிற்கு என்ன செய்யலாம், அதுதான் இன்பம், மக்களுக்கு வந்து பயன்படக்கூடியதான் அந்த இன்பம். அதுபோல அந்தந்த ஆன்மாக்களுக்கு அதுவாய் நின்று இறைவனும் வந்து அருளுவான் என்று நம்முடைய தண்டபாணி தேசிகர் ஐயா வந்து இந்த பொருள் நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்ன, இறைவனுக்கு வந்து என்ன இன்பம், இந்த உயிர்களுக்கு வந்து அருள் செய்ய வேண்டும். எனவே அந்த உயிர்களுக்கு அருள் செய்வதுதான் பெருமானுக்கு வந்து இன்பம்.
அதற்காக தான் நான் வந்து படைக்கின்றான், காக்கின்றான், ஒடுக்குகின்றான், மறைக்கின்றான், அருள் செய்கின்றான். எனவே படைப்பதும் அருள்தான், அது காப்பதும் அருள்தான், ஒடுக்குவதும் அருள்தான், மறைப்பதும் அருள்தான், அருளும் அருள்தான். எனவே சிவபெருமான் செய்யக்கூடியது எல்லாமே அந்த உயிருக்கு அருள் செய்வதன் பொருட்டுதான் என்ற கருத்தை இந்த பாட்டில் வந்து சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து ஏனோர் பெருமையாகினும் அப்படின்னு ஒரு பாட்டு வந்து திருவாவடுதுறை பதிப்புல வந்து இருக்குது, தர்மபுரம் பதிப்புல வந்து இல்லை. ஏனோர் பெருமையனாகிலும் எம்மிரை ஓனை சிறுமையில் உட்கலந்தாங்குளன் வானோர் அறியும் அளவல்ல மாதேவன் தானே அறியும் தவத்தினின் உள்ளே. ஏனோர் பெருமையன் ஆகிலும், இந்த 33 தேவர்கள்ல எல்லா தேவர்களை காட்டிலும் எம்பெருமானாகிய அந்த பரமேஸ்வரன் அவன்தான் மிகுந்த பெருமை உடையவன். அப்பேற்பட்டவன் என்னுடைய இறைவன். அவன் என்ன செய்கின்றான்? ஊனை சிறுமையுள் உட்கலந்து ஆங்கலான். இந்த ஊன் இருக்கே, இந்த ஊன் பொருந்திய இந்த உடம்பு இருக்கே, இந்த உடலுக்குள் வந்த பொருந்திய அந்த உயிருள் கலந்தும் இருக்கின்றான். அப்பேற்பட்ட அந்த பெரிய பொருள், அந்த பரம்பொருள் என்ன செய்கின்றது? இந்த உடலுக்குள் பொருந்திய அந்த உயிருள் கலந்தும் இருக்கிறான், உட்கலந்து ஆங்குள்ளான். அப்பேற்பட்ட பெருமை உடையவன் இந்த சிறுமை உடைய உள்ள இந்த நாரக்கூடிய இந்த உடம்புல வந்து அந்த உயிரோடு உட்கலந்து ஆங்குலன் வானோர் அறியும் அளவல்ல மாதேவன். அந்த மாதேவனாகிய மகாதேவன், தேவதேவன், அவனை வந்து வானோர்களாலும் அறிய முடியாது, அவர்களால் அறிய முடியாத. அப்பேற்பட்ட பெருமை உடையவன் தானே அறியும் தவத்தின் உள்ளே. அப்ப என்ன செய்யலாம்? இந்த பெருமானை எப்படிதான் அறிய முடியும்? வானோர்களும் அறியாததோர் வளமீந்தனன் எனக்கே. இது மாணிக்கவாசர் பாடம் இல்லையா? அந்த மாதிரி வானோர்கள் அடையப்படாத இந்த மகாதேவன் என்ன செய்கின்றான்? தானே அறியும் தவத்தின் உள்ளே. இப்ப இந்த உயிர் என்ன செய்யணும்? தவம் செய்யணும். சரியை கிரியை யோகம் செஞ்சா அதுதான் தவம். அந்த தவத்தால அவன் தான் அறியப்படுவான். இப்ப நம்ம சரியை செய்யறோம், சரி செஞ்சா என்ன செய்யறோம்? பெருமான் வந்து அந்த கோயில்ல தான் இருக்காரு அப்படின்னு தினசரி வந்து கோயிலுக்கு போவோம், விளக்கு போடுவோம், நம்மளால் முயன்ற அந்த தொண்டுகளை செய்வோம். அங்க போனா சில பேர் என்ன பண்ணுவாங்க? அங்க பூஜை பண்ணுவாங்க. என்ன பூஜை பண்றீங்க? நீங்க ஒரு லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணீங்கன்னா, இந்த லிங்கத்துக்குள்ளேயே வந்து சிவபெருமான் இருக்காங்கய்யா, அதை நாங்க பூஜை பண்றோம். இப்போ இது வரைக்கும் என்னாச்சோம்? கோயிலில் உள்ள சிவலிங்கத்தை தான் இருக்காருன்னு பார்த்தோம். ஒரு பூஜை நடக்கிறப்ப அங்க பாக்குறப்ப ஆகா, அப்ப நாமும் பூஜை பண்ணா தேவலாமே. இப்போ நம்மளும் போய் ஒரு தீட்சை வாங்கிட்டு வீட்டுல வந்து அந்த லிங்கத்துக்குள்ள வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? அது வந்து பூஜை செய்வோம். அப்ப பெருமான் மட்டும் எங்க இருக்காரு? அந்த கோயிலில் உள்ள லிங்கத்துல மட்டும் இல்ல, நான் வழிபடக்கூடிய இந்த லிங்கத்துல வந்து பெருமான் இருக்கின்றார். முதல்ல பெருமான் வந்து புறத்தே வெளியில இந்த கோயில்ல மட்டும்தான் இருந்தாரு. இப்ப என் வீட்டுக்குள்ள உள்ள அதுவும் இருக்காரு. வீட்டுக்குள்ள வரப்ப என்ன செய்யறாரு? இந்த குருநாதர் வந்து எனக்கு சொல்லியிருக்காரு, பெருமான் வந்து இங்க இருக்காரு, இதே தேமல இருக்காரு, நீ அந்த லிங்கத்துல வந்து இப்படி ஆவாகனம் பண்ணு, ஆவாகனம் பண்ணி அதுக்கு உண்டான பூஜையெல்லாம் பண்ணு, பூஜை பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணு, யதாஸ்தானம் வந்து மறுபடியும் இங்க யதாஸ்தானம் பண்ணு. அப்படிங்கிறப்ப பெருமான் வந்து இங்கேயே இருக்காரு போல இருக்கு, ஏன் உனக்கு உள்ளே இருக்காரு போல இருக்கு. இப்ப உள்ளதான் என்ன செய்யறாரு? அந்த புறத்துல உள்ள லிங்கத்துல வராரு அப்படின்னு பண்ணோம். பெருமான் வந்து கோயிலையும் இருக்காரு, லிங்கத்திலையும் இருக்காரு, எனக்குள்ளேயும் இருக்காரு. கோயில் இருக்கப்ப அது சரியை, பூஜை பண்றப்ப அது கிரியை, எனக்கு உள்ளா இருப்ப அது யோகம். அதை படப்ப அப்ப பெருமான் வந்து உனக்கு ஞானத்தை கொடுப்பான். அந்த ஞானத்தின் வழியாக உனக்கு என்ன செய்யும்? அந்த வீடு பேரு கிடைக்கும். எனவே இந்த தவத்தால் மட்டும்தான் சரியை கிரியை யோகம் என்கின்ற அதில் தான் வந்து நம்ம பெருமானை வந்து அறிய முடியும். இப்ப அறியப்ப நம்ம என்ன பண்றோம்? அப்ப பெருமான் வந்து அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கின்றான். அவனுக்கு எல்லையே கிடையாது, வியாபகம் கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த திருப்பல்லாண்டு தான். அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோர் ஆனந்த வெள்ளப்பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள். பெருமான் எங்கன்னா அந்த எல்லா அண்டங்களையும் 224 போனங்களையும் கடந்து இருக்கின்றான். இந்த அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோர் ஆனந்த வெள்ளப்பொருள், இந்த உயிர்களுக்கு ஆனந்த வெள்ளத்தை கொடுக்கக்கூடிய அப்பேற்பட்ட பொருள். அவன் வந்து பண்டும், அவன் வந்து அன்னைக்கு இருந்தான், இந்த பல காலத்துல இருந்தான். பண்டும் இன்றும் இன்னைக்கு இருக்கான், என்னைக்கு இருப்பான். பண்டும் என்றும் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள். அப்பேற்பட்ட பரம்பொருள் அவன் எப்படி நான் வழிபடக்கூடிய அந்த லிங்கத்துக்குள்ள வந்து எனக்கு வந்து அருள் கொடுக்காய். இதுக்காக நீ வந்திய பெருமானே
அப்பேற்பட்ட பெருமையோட வந்து எனக்கு அருள் புரிவதற்காக இந்த லிங்கத்திலே வந்தியே அப்படின்னு அப்பதான் உனக்கு வந்து நன்றி உணர்ச்சி வரும். எப்பேற்பட்ட பெரிய மனுஷன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படிப்ப நமக்கு வந்து அந்த நன்றி உணர்வு வரும். நன்றி உணர்வு வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த அன்பு வந்துவிடும். அதுக்காக தான் பெருமானுடைய அந்த ஏனோர் பெருமையன், அப்பேற்பட்ட பெருமையுடைய பொருள் வந்து இந்த சிறுமையுடைய உயிர்ல வந்து தங்கி இருக்கின்றது என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து தான் ஊனாய் சிறுமுயல் கலந்து. எனவே இந்த ஊன் என்பது அந்த உடலை குறிக்கும். அந்த உடலுக்குள் வந்து என்ன இருக்கிறது, உயிர் இருக்கின்றது. அந்த உயிர் வந்து அணுத்தன்மை வாய்ந்தது, அணுவுக்கு அணுவாய் உள்ள அந்த உயிர். எனவே வானோர்களால் அறியப்படாத அந்த பெருமையுடைய அந்த இறைவன் என்ன செய்கின்றான், இந்த அணுவாகிய அந்த உயிருக்குள் உயிராக இருக்கின்றான். அவனை எப்படி அறிய முடியும், பசுவாகிய நான் வந்து எப்படி அறிய முடியும், அது வந்து தவத்தால் தான் அறிய முடியும். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச அந்த 8ஆம் சூத்திரம் தான். ஐம்புல வேடனில் வளர்ந்தனை அயர்ந்து தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்கடல் செல்லுமே. அப்ப தவம் என்ன செய்யும், ஒரு குருநாதர் வந்து நமக்கு என்ன செய்யணும், அந்த சரியை பூஜையை வந்து நமக்கு எடுத்து கொடுக்கணும். எடுத்து கொடுத்தா நமக்கு வந்து சித்திக்கும். மற்றவங்களை பார்த்து நம்மளா கத்துக்க கூடாது. இந்த குருநாதர் சொல்லக்கூடிய இந்த உபதேசத்தின்படி அந்த தவத்தினின் உணர்த்த விட்டு நம்ம என்ன செய்யும், சரியை கிரியை யோகம் செய்தால் பெருமான் என்ன செய்வான், தானே அறியப்படுவான் என்ற கருத்து சொல்வார்கள். அடுத்து நிறைவு பாடல். பரத்தில் பரத்தில் பதிந்துன்னு ஒரு பாட்டில் இருக்கு, இன்னொன்று பரத்தில் கரைந்துன்னு இருக்கு. எப்படி இருந்தாலும் ஒரே பொருள் தான். பரத்தில் பதிந்து பதிந்த நல் காயம் ஒரு தரித்து ஊடல் ஓங்கிட வேண்டின் திரைக்கடல் உப்பு திரண்டது போல திருத்து பிறக்கும் திருவருளாளி. பரத்தில் பதிந்து பதிந்த நல் காயம். காயம்ங்கிறது இந்த உடம்பை குறிக்கும். காயக்கல்பம் காய சித்திங்கிறப்ப உடம்பு தான் குறிக்கும். இங்க காயம் என்பது ஆகாயத்தை குறிக்கும். இந்த ஆகாயம் என்பது அந்த கெட்டு முதல் வந்து குறைஞ்சது, அதாவது முதல் குறை, அதாவது தலைக்குறைன்னு சொல்லுவாங்க. காயம் என்பது ஆகாயத்தை குறிக்கும். என்ன உயிர் என்ன செஞ்சது, பரத்தில் பதிந்து அந்த பரசிவ வெளியில் அந்த பரசிவத்தில் ஒடுங்கி அந்த ஒன்றான அந்த நல் காயம் நல்ல ஆகாயம் உரு தரித்து இவ்வுடல் வேண்டி, அது உருவை தாங்கி இந்த உடல் ஓங்கிட அந்த உடலோடு அது வளர விரும்பினால் திரைக்கடல் உப்பு திரண்டது போல. திரைனா அந்த அலைகளை குறிக்கும். அந்த திரைகளோடு கூடிய அந்த கடல், அந்த கடலில் உப்பு திரண்டது போல, அது உப்பு திரண்டு உருவாவது போல இறைவன் திருவருளால் திரித்தும் பிறக்கும் திருவருளாலே. அது திருவருளால் மீண்டும் மீண்டும் பிறக்கும் என்பது அந்த பதவுரை. அது பரத்தில் பதிந்து பதிந்த நற்காயம். சங்கார காலத்துல அந்த சிவத்தோடு ஒன்றி ஒன்றான அந்த ஆகாயம் போல. இந்த ஒடுக்கத்தை வந்து சொல்றாரு. என்ன ஒடுக்கம் சொல்றாரு, நிலம் வந்து நீர்ல ஒடுங்கும், நீர் வந்து நெருப்புல ஒடுங்கும், நெருப்பு காட்டுல ஒடுங்கும், காற்று வந்து ஆகாயத்துல ஒடுங்கும். இந்த பஞ்சபூதங்களும் இந்த பஞ்ச தன்மாத்திரைகள்ல வந்து ஒடுங்கும். எல்லாம் என்ன செய்யுது, இந்த ஆன்மதத்துவத்துல பிரகிருதி மாயில போடுவோங்கும். இந்த பிரகிருதி மாயை வந்து அந்த வித்யா மாயை என்கிற அசுத்த மாயில ஒடுங்கும், அசுத்த மாயை வந்து சுத்த மாயில ஒடுங்கும். எனவே அந்த ஒன்றான அந்த ஆகாயம் போல அந்த காயம் வந்து என்ன செய்யணும், கண்ணுக்கு வந்து தெரியாது. ஏன்னா அதுக்கு வந்து உருவம் வந்து கிடையாது. அப்ப எப்ப தெரியணும், அந்த தண்ணீர்ல வந்து உப்பு கலந்துருக்கு, அந்த உப்பு வந்து திரண்டது போல என்ன செய்யும், அது திருவருளால் அது உடலாக திரிந்து பிறக்கும். எனவே வியாபகமாய் உள்ள அந்த பரத்தினில் அதற்குள் அடங்கிய வியாபியமாக இருக்கின்ற இந்த ஆன்மா என்ன செய்யும், திருவருளால் உருக்கொண்டமையை சொல்கின்றார். பெருமான் வந்து வியாபகம், அதற்குள் அடங்கிய வியாபியம் வந்து இந்த உயிர். அது எப்படி அந்த திருவுருளால் வந்து அது உடலாக உருக்கொள்கின்றது. அதுபோல அந்த பரந்த கடல்ல வந்து உப்பு இருக்கு. அந்த உப்பு என்ன செய்யுது, அந்த வெப்பத்தால போனதுக்கு அப்புறம் அது உப்பாக நமக்கு அது தென்படுகின்றது என்கின்ற அந்த ஓமையை வந்து இந்த காலத்துல சொல்லிருக்காரு. எனவே உலகம் ஒடுங்கும் காலத்து இந்த உடம்பு வந்து 36 தத்துவங்களாலும் 60 தாத்தியங்களாலும் ஆனது. எனவே இந்த தத்துவ தாத்தியங்கள் ஒடுங்கி அடுத்தது என்ன செய்யும், எல்லாம் வந்து
அந்த முதல் காரணமாகி அந்த மாயையில் வந்து ஒடுங்கும். அது ஒடுங்கிருக்க, அதனால வினை வந்து அதுக்கு இன்னும் இருக்கு, வினை பாக்கி இருக்கிறதுனால அந்த ஒடுங்கிய உடல் மீளவும் முன்போல தோன்ற வேண்டும், தோன்ற வேண்டும் என்று பெருமான் வந்து திருவுருவம் பற்றுவான். அந்த திருவுருவம் பற்றும் போது அப்ப என்ன ஆகும், அந்த கடல் நீரில் தோன்றாமல் மறைந்து நின்ற அந்த உப்பு என்ன செய்யுது, அது உப்பாக திரண்டு உருவெடுப்பது போல பெருமானான் இந்த திருவுருள் செயலாலே இந்த உயிர் வந்து மீண்டும் உடல் பெற்று தோன்றும். எனவே மாயையில் ஒடுங்கும் அந்த உலகத்தை பெருமான் என்ன செய்கின்றார், தன்னுடைய திருவுருளாலே மறுபடியும் தோற்றுவிக்கின்றார். எனவே இந்த உடம்புக்கு வந்து எப்படி இருக்கும், அது வந்து ஒடுக்கமும் தோற்றமும் உடையதாக இருக்க வேண்டும் என்ற அந்த கருத்தை சொல்லி இன்றைய திருமந்திர சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன் போனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் மரணாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசேக குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறையரங்கள் ஓங்க நட்டமம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை ஊருசை தனிவேல் வாழ்க குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன்னங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் என்ற சீரடியார்கள் பொற்பாதங்களை வணங்கி இந்த திருமந்திர சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம.